இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையவர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். முதல்ல பேசும்போது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் பேச ஆரம்பித்த பிறகு குரல் கொஞ்சம் எழும், அதனால் அஞ்ச வேண்டியதில்லை. இந்த அருமையான ஒரு ஏற்பாட்டை நம்முடைய அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகமும் அவனுடைய உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை சார்ந்த இயக்குனர் அவர்களும் சேர்ந்து இதை தொடங்கியிருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் எல்லாம் பயின்று கொண்டிருந்த காலத்தில் இப்படிப்பட்ட எந்த ஏற்பாடுகளும் கிடையாது. எங்களுக்கு இன்னதை செய்யாதே என்று வழி நடத்துவதற்கு கூட யாரும் இல்லாத ஒரு காலத்தில் ஒரு மதுரை மாவட்டமாக அன்று இருந்தது, இப்போது தேனி மாவட்டம். அதனுடைய ஒரு மூலையிலே ஒதுங்கி கிடக்கக்கூடிய ஒரு கம்பம் என்கின்ற சிற்றூரிலே அங்கே பிறந்த நாங்கள், அந்த ஊருக்கு அருகாமையிலே உத்தமபாளையம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே கருத்தராவுத்தர் கல்லூரி என்ற ஒரு கல்லூரி இருந்ததுனால கல்வி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அப்படி முதல் தலைமுறையிலே கற்று வந்த எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் கிடையாது. எதையாவது தேடி படிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்கள் எங்களுக்கு அந்த உதவிகளை செய்தார்கள், நெறிப்படுத்தினார்கள். அந்த காலத்தில் கிடைத்த ஆசிரியர்களைப் போல இப்போது உங்களுக்கெல்லாம் கிடைத்திருப்பார்களா என்று நான் யோசித்து பார்க்கும்போது அந்த வகையில் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று நினைக்க தோன்றுகிறது. மிக அருமையான ஆசிரியர்கள் இருந்ததனாலே எங்களால் தமிழை அறிந்து தமிழை படித்து அதை மற்றவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் பேராசிரியர்களாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. நான் எங்களுக்குன்னு சொல்லி கொண்டிருப்பதன் காரணம் என்னென்றால், எனக்கு எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் மு. சுதந்திரமுத்து அவர்கள், அவரும் நானும் இளம் வயதிலிருந்தே சிறு பிள்ளைகளாகவே விளையாடி திரிந்தவர்கள். அவர் எனக்கு ஓராண்டு முன்னதாக காரைக்குடியிலே தமிழறிஞர் வா. சுபமாணிக்கனாரிடம் கல்வி கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்று எம்ஏ பயின்றார்கள். அவர் போயிருக்கக்கூடிய பாதையிலே நானும் போகிறேன் என்று நானும் எம்ஏ படித்தேன். நான் போகின்ற பாதையிலே தானும் போக வேண்டும் என்று எனக்கு உடன்பிறப்பாக பிறந்த என்னுடைய தம்பி டாக்டர் நசீமுதீன் என்று பெயர். அவன் அண்மையில்தான் கேரள பல்கலைக்கழகத்திலே தமிழ்துறை பேராசிரியராக, தமிழ்துறை தலைவராக இருந்து அண்மையில் தான் ஓய்வு பெற்றார். அவனும் தமிழ் எம்ஏ படித்தான். இப்படி தமிழ் படிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை எங்களுடைய ஆசிரியர்களும் எங்களுக்கு முன்னோடிகளாக இருந்தவர்களும் தூண்டியதன் காரணமாக அந்த வாய்ப்பை பெற்றோம். இன்றைக்கு தமிழ் இலக்கியங்களை தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சூழலிலே நாம் இருக்கிறோம் என்பதை பார்த்து ஒரு பக்கம் மிகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. இவ்வளவு காலம் இதையெல்லாம் ஏன் செய்யாமல் இருந்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இப்போது செய்ய தொடங்கி இருக்கக்கூடிய இந்த அருமையான முயற்சி மிகச் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய இந்த உரையை, நான் அதை வகுப்புன்னு சொல்கிறதா உரைன்னு சொல்கிறதான்னு தெரியல, அது போகிற போக்கில் தானாக அமையும் என்று நினைக்கிறேன். இப்போது நான் எனக்கு தந்திருக்கக்கூடியது குறுந்தொகையில் 110வது பாடலில் 101லிருந்து 110வது வரைக்கும் உள்ள 10 பாடல்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னால் நமக்கு சங்க இலக்கியத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் சங்கம் என்பதே இருந்ததா இல்லையாங்கிறத பற்றி இன்னைக்கு வரைக்கும் பல பேர் அதை ஒரு பெரிய விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு காலகட்டத்தை குறிக்கக்கூடிய ஒன்று என்பதனால இதை நம்ம சங்க இலக்கியம் என்று அதை எடுத்துக்கொண்டு அதை பற்றி ஆய்வுகள் செய்கின்றோம், அதை பற்றி பேசுகின்றோம், எல்லாம் செய்கின்றோம். அந்த சங்கத்திலே 18 நூல்கள் அரங்கேறியதாக சொல்லுகிறார்கள். அரங்கேறியதற்கான எந்த விதமான ஆதாரமும் நமக்கு கிடையாது. ஆனால் மதுரை நகரத்திலே இந்த கூடல் மாநகர், நான் மாட கூடல் மாநகர் என்றெல்லாம் சிறப்பிக்கப்பட்ட அந்த மதுரை மாநகரத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருந்ததை போன்ற ஒரு தோற்றம் சில இலக்கியங்களில் நமக்கு அந்த குறிப்புகள் கிடைக்கின்றன. இப்போ
நிலநாவில் திரிதரு நீன்மாட கூடலார் புலன் நாவில் பிறந்த சொல் புதிது உண்ணும் பொழுதன்றே என்று அந்த இளவேணை காலகட்டத்தை குறிப்பதைப் போல கலித்தொகையிலே ஒரு 2 வரிகளை நம்ம பார்க்குறோம். நிலன் நாவில் திரிதரும் நீன் மாட குடல் என்பது மதுரை மாநகரத்தை குறிக்கிறது. அங்கே வாழக்கூடியவர்கள் புலன் நாவில் பிறந்த சொல் புதிது உண்ணும் பொழுதன்றோ அப்படின்னு சொல்லுது. இந்த புதிது உண்ணுதல் அப்படிங்கிற சொல் ஒரு குறியீட்டு சொல். இந்த குறியீடுனா என்னன்னு உங்களுக்கு நான் விளக்க போகிறேன். புதிது உண்ணுதல் அப்படிங்கிறது உழவர்களுக்கு தெரியும். உழவு அறுவடை முடிந்ததற்கு பிறகு கொண்டாடப்படக்கூடிய தமிழர் திருநாள், உழவர் திருநாள் என்றெல்லாம் நாம் கொண்டாடக்கூடிய பொங்கல் பெருநாளில் அந்த முதல் அறுவடை செய்து வந்திருக்கக்கூடிய அந்த முதல் சாகுபடியில் கிடைத்த அந்த தானியங்களை அதில் கொஞ்சத்தை எடுத்து அதை அரிசியாக்கி அதில் பொங்கல் செய்து அதை எல்லாருமாக சேர்ந்து ஒன்றாக உட்கார்ந்து நீளமாக பந்தி போட்டு நீளமாக இலைகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து வரிசையாக வைத்து எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்ருக்குறாங்க. பொது உண்ணல் என்றதற்கு பேர். அந்த பொது உண்ணல் அப்படிங்கிறது தான் பின்னால் பொங்கல்னாச்சு. அதுக்கு பிறகு இப்போ தனித்தனியாக அவங்கவுங்க வீட்டில் வச்சு அவங்கவுங்க சொந்தக்காரவங்க சாப்பிட்ற முறை ஆகிப்போச்சு. அந்த காலத்தில் அந்த பொது உண்ணல் என்பது இப்படி முதல் சாகுபடியில் வந்திருக்கக்கூடிய முதல் அறுவடையில் வந்த அந்த தானியங்களை எல்லாருமா சேர்ந்து சுவைத்து உண்டு அந்த தானியத்தை நமக்கு தந்த நிலத்தாய்க்கும் அதை நமக்கெல்லாம் கிடைக்க செய்த உழைப்பாளர்களுக்கும் அந்த உழைப்பாளர்களுடைய வியர்வுகளை பாராட்டி அந்த உழைப்பாளர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு நபரைப் போல இருந்து உழைத்த காளைகள், உழவு செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட காளைகள், அந்த கருவிகள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு விழாவாக அதை இன்றைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடி வர்றோம். உலகத்தில் எத்தனையோ திருவிழாக்கள் நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரிந்த 2 திருவிழாக்களை தான் நான் கூட என்னுடைய மாணவர்களுக்கு உலகத்தில் மனிதன் கொண்டாடுற திருவிழாவிலேயே அதுதான் நான் சிறந்ததுன்னு சொல்லுவேன். அதில் ஒன்று நம்முடைய பொங்கல், இன்னொன்று நம்முடைய பங்காளிகளான மலையாளிகள் நேற்று நடத்தினார்களே ஓணம். அந்த பண்டிகை, அந்த ஓணம் என்கின்ற பண்டிகை வழக்கமாக நம்ம கடவுளர்களை பாராட்டுவோம். கடவுளாலே அழிக்கப்பட்ட ஒருத்தனை நினைவு கூர்ந்து அந்த மன்னன் மிகச்சிறந்த நல்லாட்சி அந்த நாட்டு மக்களுக்கு தந்து கடவுள்னு ஒருத்தன் இருக்காங்கிறதைய மறக்க வச்சு அந்த ஊரில் அந்த அவன் ஆளக்கூடிய நாட்டில் ஒரே ஒரு வறுமையாளன் கூட இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அத்தனை பேரையும் கடவுளையே மறக்க வச்சுட்டான். கடவுளையே மறந்ததுனால கடவுளுக்கு பொறாமையாயிருச்சு. கடவுள் என்ன பண்ணுறாரு, இந்த பயலை ஏதாவது ஒரு வழி பண்ணி இவன் எப்படி நம்ம பேரை எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு வழி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு குள்ள வடிவம் எடுத்து வாமன அவதாரம் எடுத்து அவன்கிட்ட போய் நீ கேட்டவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்கிற வழக்கமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, நான் கேட்குறேன் எனக்கு கொடு, உனக்கு என்ன வேணும்னா எனக்கு 3 அடி மண் வேணும். அவனுக்கு அந்த குள்ள உருவத்தை பார்த்து சிரிப்பு வந்திருக்கு மன்னனுக்கு. இதெல்லாம் சொல்கிறாங்க கதையில், நம்ம கற்பனையை பண்ணி பார்த்துக்கிற வேண்டியதுதான். பாவிகம் என்று ஒரு அணியை சொல்லுவாங்க. ஒன்றை சொன்னால் அதை எப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் என்று கற்பனை பண்ணி நம்ம பார்க்கறது. அப்படி பாவித்து நம்ம பார்க்கும்போது இவ்வளவுக்குள்ள உருவத்தில் நீ அடியை எடுத்து வைத்தால் எவ்வளவு நிலத்தை அளந்து எடுத்துக்கோ அப்படின்னு எளிமையாக கொடுத்துட்டானா. அப்படி கொடுத்ததுக்கு பிறகு அவன் திடீர்னு விண்ணுக்கும் மண்ணுக்கும் தொடக்கூடிய அளவுக்கு நெடு மாலாக வளர்ந்து ஒரு அடியிலே எல்லாம் உலகம் முழுவதையும் அளந்து முடிச்சுட்டானா. இன்னொரு அடியில் வானுலகம் எல்லா உலகத்தையும் சேர்த்து அளந்துட்டு 3வது அடியை நான் எங்கே வைக்கிறதுன்னு கேட்டானா. அவன் சொன்னானா, வேறு என்ன பண்ணுறது, உன்னுடைய புத்தி என்னன்னு தெரியாமல் அவனுக்கு தந்தானே, என் தலையிலையும் மண்ணு தான் இருக்கும் போல் இருக்கு, அதனால் இந்தாப்பான்னு சொல்லிவிட்டு என் தலையிலையே வச்சிருன்னு சொல்லி தலை வணங்கினானா. அவன் அப்படியே அழுத்தி மண்ணுக்குள் அழுத்தி பாதாள உலகத்துக்கு அனுப்பி விட்டானா. இதை ஒரு கதையாக, ஒரு புராண கதையாக நம்ம வழியாக கேட்டு வருகின்றோம். இதுக்கப்புறம் தான் இந்த ஓணம்ங்கிறதுனுடைய சிறப்பு நமக்கு தெரிகிறது. அந்த மன்னன் ஆண்ட அந்த நாட்டை சார்ந்த மக்கள் நம்மையெல்லாம் இவ்வளவு சிறப்பாக ஆண்ட மன்னர், நாம் வறுமையில் இருக்கோம்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவர்
அந்த திருமால்கிட்ட ஏதோ ஒரு பெயில் கேட்டிருக்காரு போல் இருக்கு. இந்த ஜெயிலில் உள்ளவங்களெல்லாம் பெயில் அனுப்புவாங்கள்ல, அது மாதிரி ஒரு நாள் மட்டும் எனக்கு நான் என் நாட்டை போய் சுற்றி பார்க்குறதுக்கு எனக்கு இந்த இடத்துல இருந்து விடுதலை கொடுன்னு கேட்டு அவர் அந்த பரோலில் வந்து அந்த நாடு முழுவதையும் அப்படி நடந்து பார்த்துட்டு போவாராம். அப்படி போகின்ற பொழுது தன்னுடைய மக்கள் யாராவது வறுமையில் வர்றாங்கங்கிறத பார்த்தா அவர் வாடி போயிடுவார். அங்கே எங்களுடைய அருமையான மன்னருடைய உள்ளம் வாடக்கூடாது, அதனால் கடனை உடனே வாங்கியாவது அன்னைக்கு ஒரு பெரு விழாவாக இந்த நாளை கொண்டாடி அந்த மன்னரை மகிழ்விக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொண்டாடுறது தான் அந்த ஓணம்ங்கிற பண்டிகைன்னு. இதையும் நம்ம புராணத்தில் வரலாறு என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய புராணத்தில் படிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்பவும் பெருமிதமாக இருந்தது. ஒரு நாட்டு மன்னனை ஒரு மக்கள் எப்படியெல்லாம் நினைவு கூறுகிறார்கள். அப்படி நினைவு கூறுவதற்கு ஒரு விழா கொண்டாடுறாங்க. அந்த விழாவில் அவங்க பெரிய கோயில்களெல்லாம் கட்டி கொண்டாடக்கூடிய அந்த கடவுளை கூட ஒதுக்கி விட்டு அட போயா நீ எவ்வளவு அருமையான ஒரு மனிதனை போய் நீ இப்படி அழிச்சு விட்டிய அப்படின்னு நினச்சி அவங்க அந்த மனிதனை கொண்டாடக்கூடிய ஒரு விழா. இப்படி மனிதனை, மண்ணை, மனிதனின் உழைப்பை இதையெல்லாம் கொண்டாடக்கூடிய இரண்டே இரண்டு திருவிழாக்கள் தான். மற்றவங்க மதவாதிகள் பல பேர் இருப்பீங்க. நானும் கூட ஒரு மதத்தில் இருந்து பிறந்ததுனால நானும் கூட ஆண்டில் 2 முறை பெருவிழாக்கள், திருவிழாக்கள், பெருநாட்கள் என்று சொல்லி நானும் கூட கொண்டாடுறேன். யாரும் மருந்தி கொள்ளக்கூடாது. இந்த எந்த விழாவையும் காட்டிலும் மிகச்சிறந்த விழா பொங்கல் விழாவும் ஓணம் விழாவும் தான் என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அதற்கு இருக்கிறது. இங்கே அந்த பொது உண்ணல் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்ல வந்து நினைக்கிறேன். அந்த பொது உண்ணல் என்பது இலக்கியத்தில், நம்ம சங்க இலக்கியத்தில் பல இடங்களில் குறிப்பாக சுட்டப்பட்டிருக்கிறது. இந்த மந்திகள் தங்களுடைய வாய்க்குள்ளே கிடைக்கக்கூடிய பொருளாக வாய்க்குள்ளே அதைக்கிட்டு பெருசாக அப்படி உள்ள குதப்பிக்கிட்டு சாப்பிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துகிட்டு சாப்பிடும். பசுமாடு அப்படி இல்லை, அது உள்ளே அனுப்பிட்டு மறுபடியும் வெளியே எடுத்து அசை போடுது. ஆனால் குரங்குகள் அப்படி இல்லை, அது மொத்தமாக வகைக்குள்ளே தள்ளிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும். அப்படி முகம் வீங்கி போயிருக்கக்கூடிய மந்திகள் வரிசையாக உட்கார்ந்துருக்கக்கூடியதை பற்றி பாடும்போது எனக்கு அந்த இலக்கியத்தினுடைய வயசின் காரணமாக நிறையா ஞாபகம் மருதி வந்துருச்சு. இலக்கியத்தினுடைய பேர் நினைவில் சங்க இலக்கியத்தில் நான் படிச்சிருக்கேன். அந்த குரங்குகள் உட்கார்ந்துருக்கக்கூடிய காட்சி இந்த பொது உண்ணுகின்ற அந்த நிகழ்ச்சியில் வயசான கிழவிகள் நிறையா சோத்தை உள்ளே அமைக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு காட்சியை வர்ணிக்கிறாங்க. இப்படி இந்த பொது உண்ணல் நம்ம திருவள்ளுவரும் அதை பயன்படுத்தியிருக்கார். உலகத்தில் மோசமான நடத்தை கொண்ட ஒரு பெண்ணை பரத்தை என்று குறிப்பிட்டு ஒரு சொல்லால் சொல்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் அவள் மோசமான நடத்தை உள்ளவளாக சொல்லப்படலை. அவள் நம்ம கதாநாயகனுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டதுனால அவளுக்கு ஒரு இழிந்த ஒரு தன்மையை கற்பித்தார்கள் என்றாலும் கூட அவளுடைய வாழ்க்கையை பொறுத்தளவு அவளும் சரியாக தான் வாழ்ந்துருக்காங்கிற மாதிரி தான் நம்ம இலக்கிய முன்னோர்கள் அழகாக எழுதி வச்சுருக்காங்க. அந்த பரத்தை அப்படிங்கிற சொல்லுக்கு ஆண்பால் பேர் இங்கே இருக்குங்களா? நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஒரே ஒருத்தர் தான் அந்த சொல்லை பயன்படுத்துகிறாரு. அவர் தான் கண்டுபிடிச்சார். அவர் திருவள்ளுவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அட போயா, ஊழலில் பல காரணங்களை சொல்லி அந்த தலைவி ஊடுவாள். அதில் ஒரு காரணம் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பொம்பளைகளும் அவங்க கண்ணால் உன் மார்பழக பொது உண்பர். பெண்டீரெல்லாம் கண்ணால் பொது உண்பர் நன்னேன் பரத்த நின் மார்பு. பரத்தனே, பரத்தை அப்படிங்கிற சொல்லுக்கு ஆண்பாலை முதல்ல கண்டுபிடிச்சி சொன்னவர் திருவள்ளுவர் தான். அந்த சொல்லை வேறு யாரும் பின்னால் ஆண்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி சில பண்பாட்டின் காரணமாக சில சொற்களை நம்ம பயன்படுத்துறதில் உருவாக்கவும் இல்லை நம்முடைய முன்னோர்கள். அதில் ஒரு சொல் தான் அது. ஏன்னா தந்தை பேர் தெரியாமல் பிறந்தவன்களை கேவலமாக திட்டுவாங்க மேலை நாட்டுக்காரங்க. ஆங்கில மொழியில் பேஸ்டர்ட் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அதுக்கு இணையான தமிழ் சொல் யாராவது பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஆனால் இப்போ அண்மை காலத்தில் ஒரு சொல்லை நிறைய அழுத்து விட்டுருக்காங்க, இவங்களாக உருவாக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடியவனுடைய பண்பாடை கெட்டு போனதுனால அப்படி ஒரு சொல்லை தமிழுக்கு கொடையாக தந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி ஒரு சொல் பேஸ்டர்ட் என்பதற்கு இணையான ஈக்குவலண்ட்டான தமிழ் சொல் கிடையாது. இப்படி அந்த பொது உண்ணல் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே
உங்களுக்கு நான் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடப்பகுதியை சொல்வதற்கு முன்னால் பல விஷயங்களை நினைவூட்ட வேண்டியிருக்குது. அதில் ஒன்று என்னன்னா, மனிதர்கள் ஏன் கதை சொல்கிறாங்க, ஏன் பேசுகிறாங்க, ஏன் மொழியை கண்டுபிடிச்சான் மனுஷன், எதுக்காக மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு இந்த படைப்பு ஆர்வம் என்பதும் படைப்பு வெறி என்பதும். சில பேர் வாழ்நாளிலே ஒரு 500 புத்தகம் எழுதிட்டேன்னு சொல்கிறான். இப்படிலாம் இந்த படைப்பு வெறி, அடுத்தவங்களுக்கு எதையாவது சொல்லணும் அப்படிங்கிற வெறி இது ஏன் வந்திருக்குது அப்படின்னா வச்சா எனக்கு ஒரு பழைய காலத்து திரைப்படம் ஒன்று நினைவுக்கு வருது. நான் ஒரு சொற்றொடர் சொல்கிறேன். இது நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். ராஜா காது கழுதை காது. எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி, எங்கேயாவது இது பண்ண மாதிரி உங்களுக்கு நினைவு வருதுங்களா? ஐயா சொல்லுங்க ஐயா. நீங்கள் கதையை சொல்ல வேணாம், எங்கேன்னு சொல்லுங்கள், நான் கதையை சொல்லிடுறேன் சுருக்கமாக. சரி சரி சொல்லிட்டேன். தங்கமலை ரகசியம்னு ஒரு படம் வந்தது. சிவாஜி கணேசன் முதல்ல இருந்து காட்டில் டார்சான் மாதிரி வளர்ந்து அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வரும். அப்படி ஒரு கதை. என்னென்னா, மன்னனுடைய மகனாக பிறந்த அந்த குழந்தை காட்டுக்குள்ள கொண்டே போட்டு மன்னனையும் அவனை பெற்ற அந்த தாய், இந்த பையனை பெற்ற தாய் மன்னனுடைய மனைவியும் இவங்களையும் ஒரு இடத்துல கொண்டு போய் மந்திரஜால படம் அது. அதனால் தங்களுடைய மாயாஜாலத்தினால் அவங்கள கல்லாக ஆக்கிவிட்டு அந்த ஆட்சியை பறித்து கொண்டு அந்த மன்னனுடைய ஒரு இல்பரத்தையாக இருந்தவ அந்த மந்திரவாதி ராஜகுருவாக இருந்தவனை சேர்த்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டு ஆட்சியை பிடிச்சிக்கிடுவாங்க. அந்த நாட்டு ஆட்சியை நடத்திக்கின்ற பொழுது ஒரு ராஜா வேணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த டிஆர் ராமச்சந்திரன் ஒரு நடிகர் இருந்தார் இல்லைங்களா, அவர் இளவரசன், புத்தி வளர்ச்சி குறைந்த ஒரு ஆள். அந்த காலத்தில் பல அதாவது உடற்குறைபாடோடு பிறப்பது என்பது ரொம்பவும் ஆரோக்கியமாக மக்கள் வாழ்ந்த காலத்துலேயும் கூட இருந்திருக்குதுங்கிறது நம்ம இலக்கியங்களில் பார்க்குறோம். அது மாதிரி அவர் கொஞ்சம் புத்தி குறைபாடு உள்ள ஒரு ஆள். அவரை வெகுளித்தனம் சொல்லுவாங்க. அந்த வெகுளித்தனமான ஆளை பேருக்கு அரசனாக மாற்றி வச்சுருப்பாங்க. அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு சொன்னால், ஒட்டு கேட்குற பழக்கம் இருக்குது. யாராவது ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பேசுகிற சத்தம் கேட்டு போய் எங்கிட்ட போய் ஒட்டு கேட்குறது இந்த வழக்கம் இருக்குது. இந்த ஒட்டு கேட்குற புத்தி என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால், என்னுடைய அந்த வளர்ப்பு தாய் அரசியாக அங்கே இருக்காளே அவளும் அந்த ராஜகுருவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் போய் கதவுக்கு பக்கத்தில் போய் ஒட்டு கேட்டுறத இவன் பார்த்துறான். அந்த ராஜகுரு அவன் ஒரு மந்திரவாதி. அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் காது கழுத காதாக கிடவுதுன்னு சவிச்சிருவான். இப்போ பல பேருக்கு நினைவு வந்திருக்கும் அந்த படம் பார்த்தவங்களுக்கெல்லாம். காது கழுத காதாக மாறி போயிடும். கழுத காதோட போய் மன்னன் எங்கேயாவது அரசையில் உட்காந்தான்னா எப்படி இருக்கும்? ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு பெரிய ஒரு தலப்பா ஒன்றை கட்டி மறைச்சிட்டு உட்காந்துருப்பான். அதனால் மக்களுக்கு தெரியும் அது அவனுக்கு கழுத காதாக மாறினது பல பேருக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தட்ட மறைக்க முடியும். எப்போவுமே உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. அது இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர்னு சயின்ஸில் சொல்கிறாங்க இல்லையா, ஃபிசிக்கல் சயின்ஸில் சொல்லுவாங்க. மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு, பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் மேட்டர் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு அனதர் ஃபார்ம். உலகத்தில் எந்த பொருளையும் யாராலையும் அழிக்க முடியாது, புதுசாக உருவாக்கவும் முடியாது. இந்த உலகத்தில் இல்லாத ஒன்றை புதுசாக உருவாக்க முடியாது. ஆனால் ஒரு வடிவத்தில் இருக்கிறத இன்னொரு வடிவத்தில் வேணால் மாற்றலாம். இதுதான் உண்மை. அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. ஒரு ஃபிசிக்கல் தியரி அது. அந்த அடிப்படையில் உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. யாரோ ஒருத்தனுக்கு தெரியணும்ல, யாருக்கு இந்த முடி வெட்டுறதுக்காக அங்கே வருவார் இல்லையா, அந்த முடி திருத்தும் கலைஞர் அவர் அறைக்குள்ளே வச்சு அந்த உருமாவை கழட்டினா காது கழுத காதாக இருக்கும் ராஜாவுக்கு. இப்போ இவர் என்ன பண்ணுவார், இது வெளியே சொன்னால் தலையை வெட்டி போடுவாங்க. அதுக்காவது முடிமன்னர்கள் நினச்சா தலையை வெட்டிடுவான். இவன் முடியை வெட்டுறதுக்கு வந்தவன், இவன் தலையை வெட்டிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயந்து யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனால் இவனுக்கு ராத்திரிலாம் தூக்கமே வராது. ஏன்னா தனக்கு தெரிஞ்ச இந்த உண்மையை வெளியில் சொல்லலைன்னு சொன்னால் தலையை வெடித்து போயிடும். இது மாதிரி தான் மனிதர்கள் எல்லோரும் நம்ம இருக்கிறோம். சொல்ல இந்த கதையை சொல்ல வந்தேன். நமக்கு தெரிந்த உண்மையை யாருக்காவது வெளிப்பட சொல்ல வேண்டும். நாம் உணர்வதை யாருக்காவது வெளிப்பட சொல்ல வேண்டும்.
அதை கேட்பதற்கு யாராவது இருந்தாக வேண்டும். அப்படி யாரும் இல்லைன்னா அதை விட பெரிய கொடுமை எதுவுமே கிடையாது. இன்றைக்கி கூட தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய சில பேரை அவனை உண்மையிலே ரொம்பவும் கொடுமையாக தண்டிக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க, சிறையில் செல்லுன்னு தனியாக இருக்குது, அங்கே கொண்டு போய் போட்டுருவாங்க. அந்த தனிமை சிறையில் கொண்டு போய் போட்டாங்கன்னு சொன்னால் பேசுகிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். சாப்பாடு கூட அந்த மணி அடித்த உடனே அங்கே போய் சாப்பிட்றதுக்கு கூட அவனுக்கு வாய்ப்பு கிடையாது. சாப்பாடு அவனுக்கு ஒரு தட்டில் இப்படி வச்சு உள்ள அனுப்பப்படும். அதை சாப்பிட்டு போட்டு அந்த இருட்டறைக்குள்ளே அவன் அதுக்குள்ளேயே கிடந்து புடுங்கி கொண்டே கிடப்பான். 10 நாளைக்கு கூட ஒரு மனிதனால் தாங்க முடியாது, பைத்தியம் பிடிச்சிடும். ஏன்னு சொன்னால் தன்னை வெளிப்படுத்துவது என்பது உலகில் மனிதனுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கு மட்டுமல்ல, ஒரு விதை அதற்கு கூட இருக்கிறது. அதை கொண்டே மண்ணில் நட்டு வச்சா கொஞ்சம் ஈரம் வந்துச்சுன்னு சொன்னால் அது பாறையாக இருந்தாலும் கூட அதை வெடித்து கொண்டு கிளம்பிவிடும். இந்த உணர்வு இது இங்கே இருக்கக்கூடிய பல பாடல்களில் நோக்கம் என்ன, இந்த பாடலுடைய நோக்கம் என்ன, இந்த கூற்றினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு வரும்போது அயர்வு உயிர்த்தல், தன்னுடைய வருத்தத்தை யார்கிட்டையாவது சொல்லி கொட்டி பெருமூச்சு விடணும், இதுதான் நோக்கம். இதுக்காகத்தான் இந்த நிகழ்வே சொல்லப்படுகிறது, இந்த கதையே சொல்லப்படுகிறதுன்னு வருது. இந்த அயர் உயிர்த்தல் அப்படிங்கிறதுன்னா என்னன்னு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நான் சொல்ல வந்தேன். அவருக்கு தலை வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது. யாருக்கு? அந்த முடிதிருத்தும் கலைஞருக்கு. அவர் பொண்டாட்டிட்ட ஐயா எனக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிருச்சு, இந்த ரகசியத்தை நான் சொல்லலைன்னா என் மண்டையாக வெடிச்சு போகும் போல இருக்குது, நான் உனக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த மாதிரி எப்பா நீ என்கிட்ட சொல்லாத, அப்புறம் எனக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமை வந்துடும், நீ என்ன பண்ணு போய் ஒரு மண்ணை தோண்டி அந்த குழிக்குள்ளே போய் சொல்லிவிட்டு மூடி வச்சுட்டு வந்துடு, பிரச்சனை பொஞ்சு போயிடும். அதனால் என்ன பண்ணுவான், ஒரு குழியை பறித்து காட்டுக்குள்ளே போய் ஒரு குழியை பறித்து அந்த குழியில் போய் ராஜா காது கழுத காது அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு ஓடி வந்துடுவான். அந்த இடத்துல ஒரு மரம் உழைக்கும். அந்த மரம் இந்த முரசு மத்தளம் இதெல்லாம் செய்கிறதுக்குள்ள நல்ல அருமையான மரம் அது. அந்த மரத்தை மட்டும் வெட்டிட்டு போவான். வெட்டிட்டு போய் முரசு செய்வான். மத்தளம் செஞ்சு அரசவையில் பாடுறதுக்காக வர்ற கலைஞன்ட்டு கொடுத்துருவான். அவன் அந்த மத்தளத்தை வச்சு மிருதங்கத்தை வச்சு அங்கே உட்காந்து தட்டின உடனே ராஜா காது கழுத காது அப்படின்னு அதுலேருந்து சத்தம் வரும். அப்புறம் அரசவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ராஜா காது கழுத காது ராஜா காது கழுத காதுன்னு தெரிஞ்சு போய் அது ஒரு பெரிய இதாகிடும். இப்போ இந்த கதையை நான் உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்னா, சொல்லி ஆகணும். தனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். எனக்கு தோன்ற உண்மையை உங்களுக்கு சொல்லி ஆகணுங்கிறதுனால நான் உங்களுக்கு அதை சொல்ல வர்றேன். இதை கேட்ட உடனே எனக்கு ஒரு செய்தி படித்தேன். நம்ம அரசாங்கம் கிட்டத்தட்ட 35 கோடி செலவு பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வாங்கியிருக்கு. அந்த சாஃப்ட்வேருக்கு ஒரு குதிரையோட பேர் பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு குதிரையோட பேர் இருக்குது. அந்த பெகாசஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அதனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த சாஃப்ட்வேரை இதுக்குள்ளே எதிராவது ஒரு இதில் பொருத்தி விட்டால் அதை பயன்படுத்தக்கூடிய அத்தனை பேருடைய ஃபோன் காலையும் ஒட்டு கேட்க முடியும். அதுதான் இந்த பெகாசஸ்ங்கிற அந்த கருவி. அது இந்த அரசாங்கம் வீண் செலவு பண்ணி மக்கள் வரி பணத்திலிருந்து வாங்கிச்சுன்னு எதிர்கட்சிக்காரவங்க சொன்னாங்க. ஆளுங்கட்சிக்காரவங்க நாங்கள்லாம் வாங்கலைன்னு போய் சொன்னாங்க. இதில் யார் சொல்கிறது உண்மை யார் சொன்னது பொய்ங்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனையாச்சு. ஆனால் அந்த பெகாசஸை விற்றவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் இனி மின்னாருக்கு தான் விற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெகாசஸ் என்பது ஒரு குதிரையினுடைய பெயர். அது கிரேக்க புராணத்தில் வரக்கூடிய ஒரு குதிரை. அந்த பெகாசஸ் குதிரை அப்படி அதனோட பேரில் ஒரு சாஃப்ட்வேர் வாங்கிட்டாங்கன்னு அப்போ ஒரு கவிஞர் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவருக்கு இதை கேள்விப்பட்டவுடனே தங்கமலை ரகசியம் ஞாபகம் வந்துடுச்சு. அவர் என்ன பண்ணார், அந்த ராமச்சந்திர ராஜாவுக்கு, யார் டிஆர் ராமச்சந்திர ராஜாவுக்கு காது கழுதை காது, எங்கள் மூக்கச்சந்திர ராஜாவுக்கு காது குதிரை காது அப்படின்னு ஒரு கவிதை. அந்த ராமச்சந்திர ராஜாவுக்கு காது கழுதை காது, எங்கள் மூக்கச்சந்திர ராஜாவுக்கு காது குதிரை காது. குதிரைன்னா அந்த பெகாசஸ் ஒட்டு கேட்குற
கருவி அப்படின்னு எழுதிட்டார். இதை அவருடைய ஆசிரியருக்கு இந்த வரியை அனுப்பினார். அவருடைய ஆசிரியர் பெரிய அறிவாளி, அவருக்கு தெரியாத உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு இந்த ஆள் நம்புகிறான். யார் இந்த கவிதையை எழுதுனானே அவன் நம்புகிறான். ஆனால் அவருக்கு அனுப்புனாது, என்னப்பா ஒன்றுமே புரியல அப்படின்னாரு. நீங்கள் தலைப்பை பார்த்தீங்களா அப்படின்னு நான் மறுபடியும் சொல்கிறான். எங்கமலை ரகசியம், தங்கமலை ரகசியங்கிற மாதிரி எங்கமலை ரகசியம் ஒரு க்ளூ கொடுக்குறது மாதிரி அது கொடுத்துருக்கேன். அப்பவும் அவருக்கு அது நினைவு இல்லை. ஏன்னா அவர் எல்லா திரைப்படமும் பார்த்துருந்தாலும் கூட அவர் இந்த கோணத்தில் பார்த்துருக்க மாட்டார். நம்மளை மாதிரி 1/2 மணி நேரம் உட்காந்து வயிறு வலிக்கு சிரிச்சிருக்க மாட்டார். அதனால் அவர் தெரியல. அப்போ நான் அவருக்கு அந்த நண்பர்கிட்ட கேட்டேன், நான் ஐயாவுக்கு மறுபடியும் விலைக்கு சொன்ன பிறகு அவர் விழுந்து சிரிக்கிறாரு. இதை சில ஐயாக்கள் கேட்டால் வருத்தப்படுவாங்க, கோவப்படுவாங்க. இது ஒரு படத்தில் வந்த ஒரு தொடர், தங்கமலை ரகசியம் படத்தில் வந்த ராஜா காது கழுதை காது என்கிற தொடர். கடைசியில் எங்கே முடியுது, பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தருடைய கவிதை எழுதும்போது அவர் அதை பயன்படுத்தி அவர் வேறொரு விஷயத்தை சொல்கிறதுக்கு அதை ஒரு குறியீடாக பயன்படுத்துகிறார். இப்படித்தான் இந்த குறியீடுங்கிறது ஒன்றோடு ஒன்று ஒப்புடைய ஒரு பொருள் அல்லது தொடர்புடைய ஒரு பொருள், அந்த பொருளை நேரடியாக சொல்லாமல் அதை குறிப்பதற்காக ஒரு பொருளை நிற்கும்போது அதுக்கு பேர் குறியீடு என்று ஆகிறது. அதை வச்சுத்தான் நான் சங்க இலக்கியத்தில் குறியீடுன்னு அத்தனை இலக்கியங்களையும் மொத்தமாக அகை இலக்கியத்தையும் வச்சு அகை இலக்கியத்தில் குறியீடுன்னு பண்ணேன். அகை இலக்கியத்தில் குறியீடுன்னு பண்ணும்போது நெடுநல்வாடைங்கிற ஒரு நூலை பற்றி அதில் குறிப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாதிடக்கூடிய சில பேராசிரியர்கள். ஏன்னா அது அந்த காலத்திலேயே அது அகத்திணை நூல் அல்ல, அதில் அகத்திணை இலக்கணம் கொஞ்சம் மீறப்பட்டுருச்சு. என்ன மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், மக்கள் நுதலிய அகன் 5 சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்கு. இந்த இலக்கணத்தை பற்றி சொல்லும்போது பல பேராசிரியர்களும் ஒரு தப்பு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தொல்காப்பியர் இப்படி விதித்திருக்கிறார், தொல்காப்பியர் இப்படி நமக்கு சொல்லியிருக்கிறார், இலக்கண கர்த்தா இலக்கியர்களுக்கு கட்டளை இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உண்மை அதுவல்ல. அவரே தான் சொல்லுவார் என்னன்னு சொன்னால், இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் இயம்பலார். இலக்கணங்கிறது எப்படி தோன்றுதுன்னு சொன்னால், அதுக்கு முன்னால் படைக்கப்பட்ட இலக்கியங்கள் அனைத்தையும் பார்த்து, இலக்கியங்களை மட்டும் அல்லாமல் உலக மக்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய மொழி 2ஐயும் பார்த்து, இவை 2ஐயும் ஒப்ப வைத்துத்தான் இலக்கணம் என்பது எழுதப்படும். அதுக்கு செய்யுளும் வழக்கும் முறைப்படி ஆய்ந்து அதை செய்யணும்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் அந்த பாயிரத்தில் படமாறினார் சொல்லுவார். வழக்கும் செய்யுளும் வகை பெற ஆய்ந்து அப்படின்னு. வழக்குங்கிறதுனா நாட்டு மக்கள் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய மொழி, செய்யுளுங்கிறதுனா அது வரைக்கும் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய படைப்பு. எல்லாத்துக்கும் செய்யுள்னு தான் பேர். அது நாடகமாக இருந்தாலும் சரி, நாவலாக இருந்தாலும் சரி, உரைநடையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பொதுவான பேர் என்ன, செய்யப்பட்டது செய்யுள். செய்யுள் அப்படிங்கிறது நிலம் என்பதனுடைய அடிப்படையில் வந்தது. உழவர்கள்லாம் ஒரு நிலத்தை பண்படுத்தி பாத்தி மாதிரி அமைத்து அதுக்குள்ளே தண்ணீரை தேக்கி அதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு தான் செய்யின்னு பேர். நிலத்தினுடைய அளவை கூட 4 1 செய் 2 செய் என்று சொல்லி செய் என்று சொல்வார்கள். அந்த நிலம் அவனை பார்த்து, மனுஷனை பார்த்துட்டே சும்மா இருக்காத செய்டா அப்படின்னு சொல்லும் போட்டிருக்கு. அதனால் அதுக்கு செய்யின்னு பேர் வச்சுருக்கான். உழைக்க சொல்லுது. அது உழைக்காமல் இருந்தேன்னு சொன்னால் உன்னைய அந்த நிலம் என்னும் நல்லாலே உன்னை பார்த்து நகுங்கிறார் திருவள்ளுவர். அப்போ நிலம் என்பது பயன் தரக்கூடிய ஒரு நிலமாக மாற்றப்படும்போது அதுக்கு செய்யின்னு பேர். அப்படி மொழியை கொண்டு செய்யப்பட்ட படைப்புகளுக்கு தான் செய்யுள்னு பேர். இதை நம்ம என்ன முடிவு பண்ணிட்டோம் அந்த காலத்தில் சொன்னால், வெறும் கவிதை நடையில் இருக்கக்கூடிய, அதுவும் யாப்பில் இருக்கக்கூடியது மட்டும்தான் செய்யுள் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அன்று உரைநடை என்பது சரியாக வளர்ச்சி பெறவில்லை, பேச மட்டும்தான் செஞ்சாங்க. எழுதும்போது எழுதுறது ரொம்ப சிரமம். ஏன்னா அன்றைக்கி ஓலை நறுக்கில் எழுத்தாணியை வச்சு எழுதணும். நமக்கெல்லாம் இவ்வளோ மென்மையான பேனாக்களை வச்சு எழுதும்போதே எழுதுறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு பேசாமல் விட்டுறோம். ஆனால் அந்த காலத்தில் எழுத்தாணியை வச்சு அந்த ஓலை கிழிந்து போகாமல் அதை எழுதுவது என்பதற்கு அதுக்கே பல காலம் பயிற்சி எடுத்துருக்கணும். அந்த எழுத்தாணியுடைய கொண்டையை மேலே இப்படி அமுக்கிக்கிட்டு அந்த அளவு குறையாமல் அப்படி எழுத்துனா தான் சரியாக எழுத முடியும். இப்படி தான் எழுதணும்.
அப்படி எழுத வேண்டிய நிலைமை இருந்ததுனால எல்லாத்தையுமே அவங்க செய்யுள் வடிவத்திலேயே சொல்லி, அது செய்யுள் நம்ம சொல்கிற அந்த யாப்பு வடிவத்திலே சொல்லிட்டு போனதுனால செய்யுள்னாலேயே யாப்பு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. அப்போ அந்த உரை நடை வளராத காலத்தில் அப்படி இருந்துச்சு. அதனால தான் கேட்பது மிகவும் சிறந்தது அப்படின்னு வச்சுட்டாங்க. பார்த்துக்கலாம். அப்போ கொஞ்சம் நினைவு விட்டுங்க. நான் எதையோ சொல்ல இப்போ நான் கொஞ்சம் போயிருக்கிறேன். செய்யுள் சொன்னேன். சரி, இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் இயம்பலான். இது மாதிரி என் வகுப்பில் யாராவது மாணவர்கள் அந்த காலத்து சொன்னாங்கன்னா உடனே என் பேனாவை எடுத்து அவர் கொடுத்துருவேன். சபாஷ், சரியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இப்படி தான் நான் பாடம் நடத்தி எடுத்திருக்கேன் அந்த காலத்தில். இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் சொன்னது தான் இலக்கணம். தொல்காப்பியர் நம்மளை இப்படி தான் நீ எழுதணும்னு கட்டுப்படுத்தலை. அந்த கட்டுப்பாட்டை இந்த பாடல்களை எழுதினவங்கலாம், குறுந்தொகை, நற்றிணை இதெல்லாம் எழுதினவங்கலாம் அதை கடைப்பிடிச்சாங்கன்னு சொன்னால் இந்த எல்லா பாட்டுகளும் கலிப்பா பரிபாடல் இந்த 2 வகையில் தான் வந்திருக்கணும். ஏன்னு சொன்னால் தொல்காப்பியத்தில் அதுதான் சொல்கிறான். அகத்திணை பாடல்கள் எல்லாத்தையும் கலியே பரிபாட்டு ஆயிரு பாவினும் இயலும் என்ப இயல்புணர்ந்தோரே அப்படின்னு சொல்கிறார் தொல்காப்பியர். அப்போ அகத்திணையை சொல்லணும்னு சொன்னால் கலியும் பரிபாட்டும் தான் பொருத்தமானவை. அப்போ இந்த அகவல்பா பொருத்தமற்றது, வெண்பா பொருத்தமே இல்லாதது. ஏன்னா அவன் அந்த பாட்டு இலக்கணத்துக்குள்ளே வரணுங்கிறக்க ரொம்பவும் சுருக்கி கஷ்டப்படுவான். அதில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு ஆள் நம்முடைய பெருமான் திருவள்ளுவர் மட்டும்தான். வெண்பாவிலையும் சொல்லி வென்றவர் அவர் ஒருத்தர் தான். மற்றவங்கள்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தோற்று போனவங்க தான். புகழேந்திய வெண்பாவில் புகழேந்தியன்லாம் பெருமையை சொல்லுவாங்க. அவர் கூட ஒரு காப்பியம் என்கின்ற வகையில் நலவெண்பாவை மிகச்சிறப்பாக பாடலன்னு தான் இன்றைக்கி கூட அறிஞர்கள் திறனாய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதனால் தொல்காப்பியர் என்கின்ற இலக்கணவாதி சொன்னதன் காரணமாக நம்ம இலக்கியம் படிக்கலை. யாரும் இலக்கியம் படிக்கலை. நீங்கள் சொல்லுங்கள், எங்களுடைய உணர்வுக்கு எது சரியாக வருகிறதோ அதைத்தான் நாங்கள் அந்த வடிவத்தில் தான் நாங்கள் பேசுவோம், அந்த வடிவத்தில் தான் செய்வோம்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் பாடியிருக்காங்க. இங்கே ஒவ்வொரு சொல்லும் சாதாரணமானவை அல்ல. ஒரு மொழியினுடைய ஒவ்வொரு சொல்லும் ஒரு பொருளை குறிக்குது அப்படின்னு சொல்லுவார். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேங்கிறார் தொல்காப்பியர். எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்குது. ஏன்னா பொருளுக்கு செயலுக்கு இதுக்கெல்லாம் நம்ம ஒரு வடிவம் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணும்போது தான் மொழியே உண்டாகுது. இந்த மொழி உண்டானதுக்கு காரணமே என்னன்னு சொன்னால் மனிதனுடைய சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த உறுப்பு தான். கடைசியில் இதுதான் தாசாக்காது கலந்துக்காது தான். சொல்லியே தீரணும் அப்படின்னு வரும்போது எப்படி சொல்கிறது? சொல்லணும். இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ அகத்திணை அப்படின்னா அகம்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன? அதுக்கு விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்கிறாருங்க உரையாசிரியர்கள்லாம், அது சொல்லால் சொல்ல முடியாதது இல்லையா? ஒருவனும் ஒருத்தியும் கூடுகின்ற காலத்து ஒத்த அன்பான், ஒருவனும் ஒருத்தியும் கூடுகின்ற காலத்து பிறந்த பேரின்பம் அக்கூட்டத்தின் பின்னரும் இங்கனம் இருந்தது என்று யாராலும் எடுத்துரைக்கப்படாததன் காரணமாக அதுக்கு என்ன பேர் சொன்னால் அந்த உணர்வுக்கு அகம்னு சொன்னாங்க. இப்போ எடுத்துரைக்கப்படாததுக்கு இதெல்லாம் ஏன் எடுத்துரைச்சிங்க, இப்படியா சொன்னீங்க? எடுத்தே உரைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் எடுத்து உரைச்சிருக்கின்னு சொல்கிறீங்களே, அது எப்படிங்கன்னு சொன்னால், நாங்கள் சொல்லியிருக்கிறதுங்கிறது எங்களால் முடிஞ்சால் நாங்கள் சொல்லியிருக்கோம். இதிலிருந்து என்ன பண்ணுறோம்னா நீங்கள் உய்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்களாக உணர்ந்து கொள்வது இருக்கு பாருங்க, அதுதான் அகம். அதனால் அகத்திணை பாடல் என்பது யாண்டும் யாராலும் சொல்ல முடியாதது அப்படிங்கிறது தான். ஆனால் சொன்னாலும் படித்தாலும் புரிந்து கொள்ளவும் முடியாதுங்கிறதுல, படித்தாலும் வெளிப்படை இன்னொருவரால் எடுத்து சொல்ல முடியாது என்றாலும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் உள்ளத்து உணர்வே உணரக்கூடிய அந்த இலக்கியத்துக்கு தான் அகம்னு பேர். அதை வெளியே சொன்னாலே புறமாயிரும். அதனால தான் நெடுநல் வாடைய அவங்க என்ன பண்ணா, இந்த மன்னனுடைய அடையாளத்தை சொல்லிட்டார் அவர் நக்கீரர்.
யாரை போய் சொல்கிறான்? அன்னைக்கு கடைச்சங்கத்தினுடைய தலைமை புலவராக இருந்த நக்கீரரை பார்த்து சுட்டி காட்டி, நீ தப்பு பண்ணிட்டப்பா, நீ இதை வந்து நெடுநல் வாடைன்னு பேர் வச்சு இது ஒரு அகத்திணை பாடல்னு பாடினா கூட நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். ஏன்னு சொன்னால் அந்த இலக்கணம் என்ன சொல்லுது? சுட்டி ஒருவர் பெயர் வளப்பெறார்னு இருக்குன்னு. அதை சொன்னால் அவங்க அந்த சுட்டிங்கிற சொல்லுக்கு சரியான பொருளையும் புரிந்து இது பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அப்போவுமே அதை அந்த பேச்சை விட்டுருந்துருப்பாங்க. இன்னார்னு சுட்டி ஒருவனுடைய பேரை சொன்னால் தான் தப்பு இல்லையா? அப்போ இவர் எங்கள் பேரையும் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், மண்ணை போர்க்களத்தில் அடிபட்டு கிடக்கக்கூடிய தன்னுடைய படை வீரர்கள் காயத்தோடு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இவனும் காயப்பட்டு தான் இருக்கிறான். இவனும் போய் ஓய்வெடுக்காமல் 2 காவலர்களை துணைக்கி கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அடிபட்டவர்களெல்லாம் சிகிச்சைக்காக படுக்க வைத்திருக்கக்கூடிய இடத்துல அவன் நடந்து போகிறான். மழை சாரல் லேசாக விழுந்துக்கிட்டு இருக்கு. மழை வந்துடுச்சு. கார்காலம் வினையை முடித்து இலக்கணப்படி தலைவன் எங்கே திரும்பணும்? அவன் ஊருக்கு போகணும். அவன் மண்ணை நீங்கள் எதாவது பார்த்துக்கங்களான்னு சொல்லிட்டு அவன் பாட்டு விட்டுட்டு போயிருக்கலாம், போகல. அதுதான் அன்னைக்கான இருந்த அரசாளும் மன்னர்களுக்கும் நாம் பார்க்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு இதுதான். அவன் போர்க்களத்தில் போய் நிற்பான். அதிகமான செத்த உடனேயே ஔவையார் பாடினார்ல, பெருஞ்சோற்றானும் நனிகள பலத்தன் நனி பல கலத்தன் மண்ணே, பெரும் சோற்றானும் நனி பல கலத்தல் மண்ணே, சிறு சோற்றானும் நனிபல கலத்தன் மண்ணே, அம்பொடு வேல் நுழை வழியெல்லாம் தான் நிற்கும் மண்ணே, என்பொடு தடிபடு வழியெல்லாம் எமக்கியும் மண்ணே. செத்து போயிட்டான். அவனுடைய அந்த சாவுக்கு அவர் பாடின இரங்கல் பாது ஔவையார் பண்ண பாட்டு அதிகமாக நெடுமா நஞ்சு போர்க்களத்தில் செத்து போயிட்டான். அவன் நெஞ்சில் பாய்ந்த வேல்ங்கிறது அவன் நெஞ்சில் நேரடியாக பாயலை, அது பல இடங்களை தொலைச்சிட்டு வந்து பாஞ்சிச்சுன்னு சொல்லி அவர் பாடுவார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அருங்கலை இரும்பாணர் அகன்மண்டை துளை உரி. அந்த சாப்பிட்றவங்க அந்த பாணர்கள் இசைக்கலைஞர்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருப்பான், பானை பாத்திரம்னு பேர். இந்த பானை பாத்திரத்தை நம்ம மறந்துட்டோம். இன்னும் கேரளாவில் இலக்கியத்தில் இன்னும் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க பானை பாத்திரம் அப்படிங்கிற அந்த சொல்ல. இந்த பானை பாத்திரம் இருக்கு, அந்த மண்டை ஓடு இல்லை, அது ஒரு ஓடு. அது ஒரு குறிப்பிட்ட தாவரத்தில் இருந்து கிடைத்த ஒரு ஓடு. அதுதான் உணவு உண்பதற்காக அவர் போகிற இனங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. கழுவி போடுறதுக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும் போல் இருக்கு. அவர் சொல்கிறார், அவன் மார்பில் பாய்ஞ்ச வேல், போர்க்களத்தில் பாய்ஞ்ச வேல் அவன் மார்பில் பாயலை. அருங்கலை இரும் பாணர்கள், பாடல் பாடக்கூடிய இசைக்கலைஞர்கள், இந்த மாதிரி கலைஞர்கள் புலவர்கள் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து இந்த பாணர்ங்கிற ஒரு சொல்ல வச்சு சொல்கிறார். அருங்கலை இரும்பாணர் அகன் மண்டை துளை உரி. அந்த பானை பாத்திரத்தை ஓட்ட போட்டுக்கிட்டு இறப்போர் புண்கண் பைதல் கூற, இறப்பவர்களுடைய உள்ளமெல்லாம் வருந்தக்கூடிய வகையில் அவங்க கையில் போய் அந்த இறப்பவர்களுடைய கையை தொலைச்சிட்டு போய் புறப்போர் புண்கண் பைதல் கூற இறப்போர் கையிலும் போய், ஞாபக சக்தி குறைஞ்சி வச்சு, அதனால் இது பண்ணிக்கிறாதீங்க. புறப்போர்னா யார்? வர்றவங்களுக்கெல்லாம் உணவு அளிக்கக்கூடிய வள்ளல்கள். அந்த உணவு வாங்கக்கூடியவங்களுடைய கையை தொலைச்சிக்கிட்டு போய் சொல் நுண் தேர்ச்சி புலவர்தம் சென் நாவில் சென்று தைத்தன்று அப்படின்னா, மார்பை தொலைச்சிட்டு போன வேலு எதையெல்லாம் தொலைச்சிச்சுன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. கடைசியில் அழகிய இனிய சொல்லை நுண்மையாக தேர்ந்து பாடக்கூடிய புலவர்கள் நாவில் சென்று தைத்ததடா அந்த வேல். ஆசாகு எந்தை யாண்டுடன் கொல்லோ, இனி ஈகினரும் இல்லை, இனி இறப்பாரும் இறப்பார்க்கு ஒன்று ஈகினரும் இல்லை. இன்னி இந்த உலகத்தில் இனிமேல் பிச்சைக்காரன் இருக்க மாட்டான். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு எவனும் இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் இறந்து போயிட்டான்னு பாடும்போது அங்கே அந்த நெடுமான் அஞ்சியினுடைய அந்த சிறப்பு ஔவையார் அழகாக பாடிட்டு போகிறாரு. இங்கே இந்த நெடுநல்வாடையில் இவன் என்ன பண்ணுறான்? இந்த மண்ணை அவனுடைய அடிபட்ட வீரர்களை எல்லாம் பார்ப்பதற்காக இரவு நேரத்தில்
கையில் ஒரு தீப்பந்தத்தை வச்சு ஒருத்தன் கூட வர்றான். அவன் பக்கத்தில் ஒருத்தன் வேலில் வேப்பிலையை கட்டியிருக்கிறான். வேம்புன்னு தான் சொன்னான், வேம்பு இலை, வேம்பு பூன்னு சொல்லலை. வேம்பு தலை யாத்த நோன் கால் எகம். எகம்னா வேலு, மிகவும் உறுதி படைத்த கூர்மையான வேலு. அந்த வேலில் வேப்பந்தழையை கட்டியிருக்கிறாங்க. அதை கையில் பிடிச்சிட்டு ஒரு காவலை வர்றான். வேப்பந்தழையை எதுக்கு கட்டுவாங்க அப்படின்னு சொன்னால், அது பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். அதுக்கு காப்புன்னு பேர். கடிப்பகை என்று சொல்வார்கள். அதாவது பேய் பிசாசுகள்லாம் அணுகாமல் இருக்கிறதுக்காக, இந்த மாதிரி ரத்தம் இதெல்லாம் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடுகின்ற இடத்துல அவற்றையெல்லாம் தடுப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு, அது அடையாள சின்னம் இல்லை, அது ஒரு தடை. பேய் பிசாசு அணுகக்கூடியதுக்காக செய்யக்கூடியது. அந்த வேம்பை கட்டிட்டு வர்றான்னு சொல்லிட்டு பாடிட்டார் நக்கீரர். அவன் மன்னனுடைய வேப்பம் பூவை அந்த வேலில் சூட்டிட்டு வந்தான்னு சொல்லிட்டு போடல. இங்கே இருக்கு. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னா, அவ்வளவு அற்புதமான ஒரு இலக்கியத்தை, ஒரு அக இலக்கியத்தை புற இலக்கியம்னு சொல்லி கேவலமாக பேசி பண்ணிக்கிட்டுங்க. அப்போ எனக்கு இப்போ பிரச்சனை வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய அந்த குறியீட்டு ஆராய்ச்சியிலேயே இந்த கடிப்பகைனா என்ன, அது ஒரு குறியீடாக எதை குறிக்கிறது என்பதை சொல்லி அந்த குறியீட்டைத்தான் நக்கீரர் பயன்படுத்தியிருக்கார ஒழிய அங்கே வந்து வேப்பம்பூவை சொல்லலை. எனவே இனிமேல் நீங்கள்லாம் அமைதியாக இருங்க, யாருமே இது வந்து புறத்திணை நூல்னு சொல்லாதீங்க, இது அகத்திணை நூல் தான் என்று அந்த ஆய்வில் நான் நிறுவனேன். அதுக்கு அதை மதிப்பீடு செய்த பேராசிரியர்கள் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி ஒரு அந்த கருத்தை வந்து ஒரு பெரிய பிரச்சனையை முடிச்சிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை இங்கே ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அந்த குறியீடு என்பது அடையாளம். அந்த அடையாளம் ஒன்றை சுட்டுவதன் மூலமாக அது அதற்கு ஒப்புமையான ஒரு பொருளாக இருக்கலாம், அல்லது அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கலாம். அதாவது அதுக்கு ரிலேஷன் என்பது, அந்த தொடர்பு என்பது ஒன்று பை சிமிலாரிட்டி வரும், அல்லது பை காஞ்சுகிட்டி, அதனுடைய தொடர்பின் காரணமாக வரும். இப்படி வரக்கூடிய அடிப்படையில் ஒன்று சொல்லிட்டாங்க ஒரு பொருள்னு சொன்னால், அதை மறுபடியும் திருப்பி அவர்கள் அதை ஆழ்ந்தார்கள் என்று சொன்னால் அது உடனே ஒரு குறியீடாக மாறிடும். ஒரு ஓமையே வந்து பல இடங்களில் திருப்பி திருப்பி சொன்னால் குறியீடாக மாறிடும். இப்போ மீன் போன்ற கண்ணுன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, மீன் கண்ணு அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறியீடு தான். அது ஏன்னா அது ஒருத்தன் சொன்னதில்லை, அது பல பேர் திருப்பி 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 தான் சொல்கிறாங்க. திருப்பி திருப்பி அதை அந்த பொருளில் பயன்படுத்தும் போது அதுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய பல கதைகள்லாம் சேர்ந்து அதோடு சேர்ந்து நமக்கு வந்துடும். அப்படி ஒரு போர்க்களத்தில் நடந்த ஒரு செய்தியை, இந்த வெண்ணி போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்க்களத்தை பற்றி சொன்னான்னு சொன்னால், அந்த போர்க்களத்தில் நடந்த அத்தனை செய்திகளும் அந்த ஒரு சொல்லுக்குள்ளேயே சேர்ந்து அடங்கிவிடும். அப்படி ஒவ்வொரு சொல்லும் உறைந்து போயிருக்கக்கூடிய ஒரு கவிதை. மொழி நூல் அறிஞர் ஆட்டோ எஸ்பெர்சன் என்று நினைக்கிறேன் அவருடைய பேர். அவர் தான் சொல்கிறாரு, ஒவ்வொரு சொல்லும், ஒரு மொழியினுடைய ஒவ்வொரு சொல்லும் உறைந்து இருக்கும் ஒரு கவிதை. நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம இதில் ஃப்ரீசருக்குள்ளே போட்டு ஒரு பொருளை ஃப்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்படி ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட ஒரு கவிதை தான் ஒரு சொல். இதை மட்டும் நான் விளக்கிட்டு ஒரு 1-2 பாட்டுகளுக்கு நான் உள்ளே போயிடுறேன். அது என்ன, ஒரு சொல்லை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த சொல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ விசும்புன்னு சொல்கிறோம் வானத்தை. வானத்துக்கு பல பேர் இருக்குது, அதில் வானத்துக்கு இன்னொரு ஒரு பேர் என்னென்னா விசும்பு. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைகான் பரிது. வான் சிறப்பை பற்றி திருவள்ளுவர் பாடும்போது பசும்புல்லோட தலை கூட வராதரா, எப்போ விசும்பில் இருந்து ஒரே ஒரு துளி கூட கீழே விழவில்லை என்றால், ஒரு துளி தண்ணீர் வானத்தில் இருந்து விழவில்லை என்று சொன்னால் புல் கூட முளைக்காது. அந்த அளவுக்கு வானம் சிறப்பானதுன்னு வான் சிறப்பை பற்றி பாடுறார். விசும்புன்னு ஒரு சொல் இருக்கு. இந்த சொல்லை இப்படியே ஒதுக்கி வச்சுருங்க. ஒரு கவிஞர் பாடுறாரு, அவர் நகைச்சுவை நடிகரை வச்சு பாட வச்சப்பட்டால் தான் அந்த பாட்டு கேட்கும்போது நமக்கு சில சமயம் கண்ணில் கண்ணீர் வந்துடும். பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. ஒரு பாட்டு. சந்திரபாபுங்கிற நகைச்சுவை நடிகர்
கவலை இல்லாத மனிதன்கிற படத்தில் கவலை உள்ள மனிதனாக நடித்தப்போ அவர் பாடின பாட்டு அது. அந்த பாட்டில் ஒரு வரி வரும், இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழை எனச் சொல்வார். இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழை எனச் சொல்வார். அப்போ வானம் அழுது. இதை சொன்ன உடனே ஏன்னா பெருசு இதெல்லாம் கலீல் ஜிப்ரான் அந்த காலத்திலே பாடிட்டார். டிஎஸ் அண்ட் லாஃப்டர்னு ஒரு கவிதை தொகுப்பில் ஒரு கவிதை இருக்குது, கண்ணீரும் புன்னகையும்னு அந்த கவிதைக்கு பேர். அதில் அவர் எழுதுகிறாரு, வானம் சொல்லுகிறது, நான் வானம் தன்னையே பர்சானிஃபை பண்ணிக்கிட்டு சொல்கிறது மாதிரி அந்த பாட்டு இருக்கும். ஐ ஆம் தி டியர் ட்ராப் ஆஃப் தி ஸ்கை அண்ட் தி ஸ்மைல் ஆஃப் தி எர்த். நான் ஒரே நேரத்தில் வானத்தினுடைய கண்ணீராகவும் இருக்கிறேன், பூமியினுடைய சிரிப்பாகவும் இருக்கிறேன்னு இந்த மழை துளி சொல்கிறது மாதிரி ஒரு பாட்டு. இவ்வளவு இவங்க சொல்கிறதுக்கு எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறார், இரவன் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழை என சொல்வார் ஒருத்தர். இன்னொருத்தர் நம்ம கலீல் ஜிப்ரான் சொன்னது போல் நான் வானத்தின் கண்ணீர், பூமியினுடைய சிரிப்பு, இத்தனை சொற்கள் இருக்குல்ல. இவ்வளவு சொற்களும் சொன்ன இந்த கதையை நம்ம முன்னோர்கள் ஒரே ஒரு சொல்லுக்குள்ளே அப்படியே அமைக்க வச்சுட்டாங்க. விசும்புதல்னா என்ன? வெளியே கொட்டி அழ முடியாமல் அடக்கிக்கிட்டு குமரி குமரி இருக்கும்போது தன்னை எறியாமல் ஒரு பெருமூச்சோடு வரக்கூடிய அந்த கண்ணீருக்கு தான் விசும்புதல்னு பேர். இந்த விசும்புதல்ங்கிற ஒரு சொல்லை வச்சுக்கிட்டு நம்மளால் அடித்தான் விசும்புன்னா. ஒரே ஒரு சொல்லுக்குள்ளே இவ்வளவு கவிதையும் உறைஞ்சிருக்குல்ல, இவ்வளவு சொற்களும் அடங்கியிருக்கு இல்லையா. இப்படி ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் ஒரு அந்த சொல்லை நம்ம உருக்கி பார்த்தோம்னா, ஏன்னா உறைஞ்சிருக்குது, அதை உருக்கி பார்த்தோம்னா அதுக்குள்ளே கதை இருக்கும், ஒரு கவிதை இருக்கும், பெரிய நாவலே கூட இருக்கும், சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதுதான் நம்ம இந்த பாட்டில் அவர் மணந்த ஞான்றை அப்படின்னு இந்த குறுந்தைகளை நமக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாட்டிலேயே அவர் மணந்த ஞான்றைன்னு வரும்போது நம்ம உரையாசிரியர்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அங்கே வேள்வி தீ வளர்த்து அந்த தீயில் நெய்யை கொட்டும்போது அது பொங்கினதும் மாதிரி, அது அந்த தீ நல்லா எரிஞ்சது மாதிரி நம்ம அவன் வர்றதை ஏற்றுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி உரை எழுதுகிறாங்க. மணத்தல் என்பது தீ மூட்டி வேள்வி செஞ்சு ஐயரை வச்சு கல்யாணம் பண்ணதை நம்முடைய முன்னோர்கள் சொல்லலை. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் அந்த வழக்கமே கிடையாது. அகநானூறு படிச்சிங்கன்னு சொன்னால் 86வது பாட்டு, இன்னொன்று 136வது பாட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அதில் 6ல் முடியக்கூடியதெல்லாம் மருதத்திணை பாட்டு. அந்த மருதத்திணை பாட்டில் 2 பாட்டில் தான் வருது. அதுவும் ஒரு மன்னன் பாடின பாட்டு. அந்த பாட்டில் தான் திருமண முறை, தமிழர்கள் எப்படி திருமணம் பண்ணாங்கங்கிற செய்தி அதில் வருது. நீங்கள் அந்த அகநானூறு எடுத்து பாருங்கள். அதில் 86வது பாட்டு பார்த்தீங்கன்னா அது இன்னொரு 136 என்ன எனக்கு நினைவு மறந்து போச்சு. அது இன்னொரு பாட்டு இருந்தது. இந்த 2 பாட்டில் தவிர வேறு எந்த பாட்டிலையும் நம்முடைய முன்னோர்களுடைய திருமண முறை சொல்லப்படவே இல்லை. அந்த திருமண முறை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தண்ணீரை அதில் மஞ்சளை கலந்து கூட அதில் சொல்லலை. நம்ம இப்போ செய்கிறோம். சில இடங்களில் கிராமங்களில் இப்போதும் கூட திருமணம் அப்படி நடக்கிறது. என் நண்பன் ஒருவருடைய திருமணத்துக்கு போன பார்த்தா நான் பார்த்தேன், அவங்க இதே மாதிரி நம்ம சங்க இலக்கியத்தில் சொன்னது மாதிரியே நடத்தியிருக்காங்க. நெல்லையும் மலரையும் ஒன்று அந்த தண்ணியில் போட்டு கலந்து அதை கொண்டு போய் அந்த பெண் மாப்பிள்ளை 2 பேருடைய தலையிலையும் ஊற்றுறாங்க. அது ஏன் நெல்லையும் மலரையும் தூவினார்கள் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க அறிஞர்கள். என்ன விளக்கம்னு சொன்னால், நெல்லுங்கிறது முளைக்கும் தன்மை கொண்டது, அது கருவளத்தை குறிக்கும். இந்த திருமணம் இந்த மணமக்களுக்கு கருவளம் தரட்டும். இன்னொன்று பூ என்பது சொல்லவே வேண்டியதில்லை, காதல், மென்மையான காமம் என்று இந்த காலத்தில் ஒரு இழிந்த பொருளோடு நாம் பயன்படுத்துகிறோமே, அந்த காமம் என்கின்ற சொல் மிக உயர்ந்த பொருளில் அந்த காலத்தில் 2 பேருடைய உள்ளங்கள்லையும் நிரம்பி வழியக்கூடிய அந்த பேர் உணர்வுக்கு தான் காமம்னு பேர். கமம் அப்படின்னு சொன்னால் கமழ்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு இடத்துல ஒரு பொருளை மணக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் அது என்ன பண்ணுது, அந்த அறை முழுவதும் அந்த மனம் நிரம்பி விடுகிறது இல்லைங்களா. இப்போ மணத்தல் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் இது சொல்ல வர்றேன். கமழ்தல் அப்படிங்கிறது மணக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறது.
இல்லையா? அப்போ பூவையும் நெல்லையும் எதுக்காக தலையில் சுரைஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு இது எல்லாம் வாழ்நாளில் இந்த மழை வளத்தோட, ஏன்னா நீர் வளம்ங்கிறது இல்லைன்னு சொன்னால் மனிதன் இல்லை, நீரின்றி எதுவுமே கிடையாது. அதனால ஒழுக்கத்துக்கும் நீர்னு பேர் வச்சான், தண்ணீருக்கும் நீர் பேர் வச்சான் நம்முடைய முன்னோர்கள். நம்ம மொழியில் நீர் என்று சொன்னால் ஒழுக்கம் என்று பொருள், இன்னொன்று நீர்னு பொருள். இந்த நீருடைய ஓட்டத்துக்கும் ஒழுக்கம்னு தான் சொன்னான், நீர் ஒழுக்கு. ஆமாம். அப்போ இந்த மக்களுக்கு அருமையான ஒரு வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி மனம் செய்வது தான் நம்முடைய முறை. அதுக்கு பின்னால் நம்மளோட கந்தவங்க அவங்கள பார்த்து நம்ம பல விஷயங்களை நிறையா கற்றுக்கிட்டோம். சங்க இலக்கியத்திலையும் கூட அந்த பாட்டுக்குள்ளேயே கூட அந்த அந்த பண்பாடு அடுத்தவர்களுடைய பண்பாடு கலந்து போயிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் இந்த உரையாசிரியர்கள் சொல்கிறாங்களே, மணத்தல் மணந்த ஞான்றை, அவன் மணந்தப்போ நம்ம எப்படி இருந்தோமோ அது மாதிரி தான் இப்போவும் அவன் மேலே காதலோடு இருக்கிறோம் அப்படின்னு அந்த தலைவி சொல்கிறான்னு சொன்னால், இந்த மனத்தை குறிக்கலைங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தபோது இயற்கையாகவே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அந்த உணர்வு தானாக கிளர்ந்தெழுந்து அவர்கள் ஒருவர் கட்டி உணர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் உறவு கொண்டிருக்கிறார்கள். இந்த சொல்லலாம் நம்ம இலக்கியத்துக்காக சொல்கிறது மேடையில் சொல்கிறது ஒரு நாகரிக குறைவு அப்படின்னு சொன்னால், அவங்க ரெண்டு பேரும் ஒன்று கலந்த அந்த கலப்பை தான் புணர்தல்னாலே கலத்தல் தான் அர்த்தம். அதைத்தான் மனம்னு சொல்கிறாங்க. மணந்த ஞான்றை, அவன் மணந்த போது அங்கே ஒரு குறுகு மட்டும் இருந்துச்சு, அதுவும் கூட இறைய பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. யாரும் எனக்கு சான்று கிடையாது, யாரும் இல்லை, தானே கள்வன் தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ. அவன் தான் என்னை களவாடிக்கிட்டான். நான் யாருடைய பொருளோ, ஒரு அப்பா அம்மாவோட பொருளாக இருந்தேன், என்னை அவன் களவாடிக்கிட்டான். அதுதான் களவு. களவாடிக்கிட்டானே முடிஞ்சு போச்சு, அவன் அவனுடைய இதுக்கு பயன்படுத்திக்கிட்டான். அவ்வாறு அவன் மணந்த போது யாருமே இல்லை. என்ன இருக்குன்னா, ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் மணந்த ஞான்று. இந்த மணந்தல் மணத்தல்ங்கிற சொல்லுங்க, இந்த மனம்ங்கிற சொல்லுக்கு கூட ஏன் அந்த பொருள் வந்தது? நம்ம இலக்கியத்தில் மணத்தல் சொல்கிறோம் இல்லையா, அந்த மணத்தல்ங்கிற சொல்லுக்கு கூட ஏன் திருமணம் என்பதை குறிக்கக்கூடிய சொல்லாக அந்த சொல் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒன்றை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மணத்தல் என்று சொன்னால் கலத்தல், மணத்தல் என்று சொன்னால் ஒன்று சேருவது. ஒன்று சேரும்போது உங்களுக்கு ஒரு மன்னருக்கு திடீர்னு ஐயம் உண்டாச்சு, இந்த பொண்ணு கூந்தலில் இயற்கையாக மனம் வருதா செயற்கையாக மனம் வருதா என்ற ஐயம் அவர் உடனே பறையறிந்து அவங்களுக்கு 10,000 பொண்ணு நான் காசு தர்றேன், பொற்கிழி தர்றேன், இந்த ஐயத்தை தீர்க்கக்கூடியவங்க யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அறிவித்தார். அப்படின்லாம் ஒரு கதை இருக்குல்ல, திருவிளையாடல் புராணத்தில் அந்த கதை சொல்லப்படுகிறது. திருவிளையாடல் படத்தில் அது அதுதான் மறக்க முடியாத ஒரு அற்புதமான, ஆமாம், 2 பெரிய நடிகர்களுடைய நடிப்புக்கு உலகத்திலேயே இப்படி எவனுமே நடிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு காட்சியை அமைச்சாங்க. ஐயா சிவாஜியும் நாகேஷும் அந்த காட்சியில் தருமையாகவும் இறைவனாகவும் நடித்தாங்கன்னு பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த சந்தேகம் வந்தது மன்னனுக்கு வந்துச்சுன்னு சொன்னால. இதெல்லாம் ஒரு கதை. என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதருடைய உடம்புலையும் ஒரு வகையான தனிப்பட்ட மனம் உண்டு. இது நாயாக பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் நாயாக பிறக்கலை, ஆனால் அந்த நாய் எப்படி ஒரு மனிதரை அடையாளம் காண்கிறது அப்படிங்கிறத வச்சு பலவர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். நாய்க்கு ஒவ்வொருவருடைய மனத்தையும் பிரித்து அறியக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. ஏன்னா மோப்ப சக்தி அதற்கு உண்டு அதிகமாக. நமக்கும் கூட ஒரு இடத்துல அதிகமாக இருந்திருக்கலாம். இப்போ நம்ம நிறைய இந்த புகைகளும் இந்த பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனில் அதிகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்த ஆற்றல்லாம் இல்லாமல் போயிருக்குது போல் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. எங்கேயாவது பிரியாணி வாசனை அடிச்சுன்னு சொன்னால் உடனே நம்ம மூக்கு அந்த பக்கம் போகுது. ஆனால் கூட எல்லா வாசனையும் பிரித்தறியக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு கிடையாது. ஒவ்வொரு மனிதர் உடம்பிலையும் ஒரு வாசம் இருக்குது. அவங்களுடைய வியர்வை மிக அதிகமாக குப்பென்று வேர்த்து விட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்படி குப்பென்று வியர்க்கின்ற பொழுது அந்த வாசம் குப்புன்னு அடிக்கும். அப்படி அடிக்கும்போது அவங்களுடைய உடம்பில் இருந்து அந்த மனம் எழும். இப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, பெரும்பாலும் மனம் முடித்தவர்கள் இருக்கிறீர்கள், இளைஞர்கள் இருந்தாலும் கூட அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்.
2 பேர் கலக்கின்ற பொழுது அவங்களுடைய அந்த அந்த உறவினுடைய அந்த இதில் அவங்களுக்கு வேர்க்கும்போது அவங்க அதிகமான வேர்வை உடனே வெளிப்படும். அப்போ அவங்களுடைய உடம்பினுடைய தனிப்பட்ட மனம் எந்த விதமான உணர்வும் இல்லாத ஒன்றாக சொல்லப்படக்கூடிய நம்ம மனித உறுப்புகளிலேயே உணர்வு அதிகமாக இல்லாத ஒன்று என்பது முடிதான். இந்த முடியிலும் கூட உணர்வு வந்துவிடும். இந்த முடியிலும் கூட அந்த மனம் தெரியும். அப்படி தெரியும் போது அந்த கூந்தல் மனத்தை தான் அந்த பொதிகைமலை உச்சியிலே புறப்படும் தென்றல் பாட்டு பாடும்போது திருவிளையாடல் அந்த மன்னனுக்கு, அந்த பாண்டிய மன்னனுக்கு அந்த ஐயம் வந்ததுங்கிறத அப்படி வந்திருக்கலாம். 2 பேரும் கூடுகின்ற பொழுது அவருடைய கூந்தலில் ஒரு மனம் வந்துச்சு. கூந்தலில் எப்படா மனம் வர முடியும்னு அவன் நினச்சான்னா, எல்லாருடைய உடம்புலையும் அந்த குறிப்பிட்ட சூழலில் மனம் வரும். அந்த மனத்தை தருவது இந்த புணர்வு என்பதனால இந்த புணர்வுக்கு மனம்னு பேர் வச்சாங்க. மனம்ங்கிற சொல்லுக்கு தமிழ் அந்த சொல்லை ஏன் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக நம்முடைய முன்னோர்கள் ஆண்டார்கள் என்பதற்கான அறிவியல் பூர்வமான விளக்கம் இதுதான். ஒருவருடைய உடம்பில் வெளிப்படக்கூடிய அந்த தனிப்பட்ட அவருடைய மனம், அந்த மனம் எல்லாருக்கும் பிடித்தமானதாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அந்த மனத்தை விதத்தான் அவங்க மணந்து கொண்டார்கள்னு சொல்கிறாங்க. இந்த மனம்ங்கிற சொல் வந்திருக்கு. எனவே அந்த மனம் என்கின்ற சொல் உருக்கி பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய கதை, இவ்வளவு கதை இருக்குது அதுக்குள்ளே. அப்படி தான் மணந்த ஞான்றை என்று இங்கே இருக்கக்கூடிய எந்த பாடல்லையாவது சொன்னாங்கன்னு சொன்னால், அவன் ஐயரை வச்சு கல்யாணம் பண்ண சமயத்தில் உண்டானதுன்னு அர்த்தம் இல்லை. அல்லது முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லோரும் உட்கார்ந்துருக்கும் போது அவங்களெலாம் அறிய தாலி கட்டும் போது ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் 2 பேரும் உள்ளத்தால் சேர்ந்த பொழுது, உடலாலும் சேர்ந்த பொழுது, 2 பேரும் இந்த உடம்பு வேறு அந்த உடம்பு வேறு என்கின்ற உடம்பு கூட வேறல்ல என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை ரொம்ப உணர்ச்சி பொருந்தியவரால் தான் பாட முடியும். அப்படி பாடின ஒரே ஒரு பெண் கவிஞர் உலகத்திலேயே என்னுடைய பாட்டி ஔவையார் தான். அந்த ஔவையார் தான் சொல்லுவார், மெய் புகுவன்ன கை கவர் முயக்கம் சொல்லுவார். எப்படிப்பட்ட தழுவல் தெரியுமா? அந்த தழுவல் மெய் புகுவன்னு, இந்த உடம்பும் ஒன்னோட ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று புகுந்து போவது போல, கை கவர், கைன்னு சொன்னால் தனிமைன்னு அர்த்தம். கைக்கிளை, கையறு நிலை, யாரும் உதவிக்கு வர முடியாத ஒரு நிலைமை. அந்த கை கவர் முயக்கம் சொல்கிறான். அந்த முயக்கம் தழுவல்ங்கிறது அந்த அளவுக்கு உள்ளது உடம்புலன்னு சொல்லிட்டு, அப்படி ஒன்றாக சேருகின்ற அந்த முயக்கம்தான் மிகச்சிறந்த முயக்கம்னு திருவள்ளுவர் பாடுறார். காற்று கூட இடையில போகக்கூடாது, அப்படி இருக்க வேண்டும் பாடுறார் இல்லையா? காமத்து பல்ல ரொம்ப அருமையான பாட்டு. அந்த பாட்டு என்னன்னு சொன்னால், வழியிடை புழப்படா முயக்கு, அது வீழும் இருவர்க்கு நன்றே வழியிடை புழப்படா முயக்கு ஒரு பாட்டு. வீழும்னா விரும்புகின்ற விளைவுங்கிற சொல்லுறது தான் வீழும். வீழும் இருவர்க்கு நன்றே வழி காற்று கூட இடைவெளியில் போக முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த தழுவல்னு, அப்படிப்பட்ட அந்த தழுவலுக்குத்தான், அந்த தழுவலில் ஏற்படக்கூடிய அந்த வெளிப்படக்கூடிய மனதை தான் மனம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த பாட்டு படிக்கும் போதும் அவன் மணந்த ஞான்றே என்று தலைவி சொல்வதாக வந்தது என்று சொன்னார், அல்லது தோழி சொல்வதாக வந்தது என்று சொன்னார், அங்கே அவர்கள் இயற்கை புணர்ச்சியில் 2 பேரும் சேர்ந்ததை தான் குறிக்கிறாங்களே ஒழிய ஊரார் அறிய திருமணம் முடித்த அந்த நிகழ்ச்சியை, தாலி கட்ட நிகழ்ச்சியை சொல்லவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் இவ்வளவு நேரம் சொல்லி வந்ததில் உங்களுக்கு குறியீடுன்னா என்னான்னு தெரியும். இப்போ ஏற்கனவே நீங்கள் கேட்ட ஒரு பாட்டை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். எந்த பாட்டுன்னு சொன்னால், குறுந்தொகையில் இங்கே எடுத்து வச்சேன். அந்த பாட்டு முழுவதுமே குறியீடு தான் இருக்குது. ஏன்னா அப்படின்னு சொன்னால், அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது அந்த ஊரில் லேசுவாசாக தெரிஞ்சு போச்சு.
அதை அவங்க அறத்தோடு நீட்டல்னு சொல்லுவாங்க. தாய் தந்தைக்கு தோழியை வச்சு தெரியப்படுத்தி அதன் மூலமாக திருமணமாக எல்லாரும் அறிய இவங்க 2 பேரும் இனிமேல் கணவன் மனைவியாக வாழ போகிறாங்க அப்படின்னு அறிவிப்பதற்கு தான் அந்த திருமணச் சடங்கு என்பது நடக்கும். அப்படி ஒரு திருமணச் சடங்கு நடத்திடலான்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்த்தா அதுக்கு அந்த தலைவனுக்கு என்ன பிரச்சனைனா, அவன் போய் பொருள் தேடிட்டு வந்து அந்த பொருளை அந்த பெண்ணை பெற்றவங்களுக்கு முன்னால் குவிச்சு கொடுக்கணும், காட்டணும். நான் எனக்கு பொருள் தரக்கூடிய ஆற்றல் இருக்குது, உங்கள் பிள்ளைய வச்சு உங்கள் பொண்ணை வச்சு, பிள்ளைன்னா இப்போ கணவனை ஆண் மகனை குறிக்கக்கூடிய சொல்லுன்னு ஆகி போச்சு, அதனால் பிள்ளைங்கிற சொல்ல பயன்படுத்த முடியலை. உங்கள் பொண்ணை வச்சு வாழ்கிறதுக்கான தகுதி எல்லாம் இந்த பையனுக்கு இருக்குது, அதனால் எங்கள் பையனுக்கு நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க உற்றார் உறவினரை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணோட உற்றார் உறவினர்கள் முன்னால் அந்த பொருளை காட்டி, அந்த பொருளை இவன் தேடினது பார்த்துக்கோங்க, இவனுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, இந்த பொண்ணை இவனுக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டுட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த பொருளை திருப்பி இவன் எடுத்துகிட்டு போக மாட்டான். அதை நம்முடைய முன்னோர்கள் அனுமதிக்கலை. ஏன்னா எங்கேயாவது போய் ஒரு வட்டி கடையில் கந்து வட்டிக்கு பொருளை வாங்கிட்டு வந்து இது நான் தான் தேடினதுன்னு சொல்லி ஏமாத்திவிட்டான்னா என்ன பண்ணுறது? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் அந்த பொருளை நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த பொண்ணை எங்களுக்கு தர்றீங்கள்ல பரிசாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒன்றும் புரியலை, பொண்ணு தான் வரதட்சணை கேட்குறதுக்கு தகுதி படைச்சவன், ஆண் அல்ல. ஆணுடைய அந்த ஆதிக்கத்தை வளர்த்து கடைசியில் ஆம்பளை வரதட்சணை கேட்குறான், இவ்வளோ நகை போடுங்க அதெல்லாம் கேட்குறாங்கிறதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இந்த சொத்துடைமை சமுதாயத்தில் வந்த ஒரு மோசமான ஒரு நோய் அது. அதுக்கு முன்னால் ஒரு பெண்ணை ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணை பெற்றவங்க வீட்டில் போய் இவன் வேலை செஞ்சுருக்கிறான். நெய்தல் திணை பாடல்களில் பல இடங்களில் வரும், இவனும் சேர்ந்து அவங்களோட போய் மீன் பிடிக்க போவான். உழைப்பை கொடுத்து உங்கள் பொண்ணை எனக்கு கொடுங்க நான் வாங்கிட்டு போகணும். அது மாதிரி உழைச்ச பொருளை கொண்டு போய் கொடுத்து பரிசம்னதுனால தான் பேர். பரிசம் போடுறதுன்னா என்ன அர்த்தம்? பரிசாக கொடுத்துறது. யார் கொடுக்கறது? மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கறது. நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு பொண்ணை கொடுங்க அப்படின்னு. அப்படி அவன் பொருள் ஈட்டுவதற்காக அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போவான், அம்மா காத்துக்கிட்டு நான் போய் எனக்கு திறமை இருக்குது தகுதி இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட, ஆனால் அவங்க பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னா நான் போய் ஏதாவது ஒரு பணி செஞ்சு பொருளை தேடிட்டு வரணும். அன்றைக்கி பொருளை தேடுறதுக்கு எனக்கு முக்கியமான வழி என்னன்னு சொன்னால் ஏதாவது போர் படையில் போய் பணிபுரியணும். இந்த காலத்துலலாம் வீட்டில் கோவிச்சுட்டு போகிறேன் போய் மிலிட்ரியில் சேர்ந்துருவான். அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை. போய் படையில் போய் ஏதாவது போர் செஞ்சு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த கொண்டி என்று மன்னனுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை அவன் பாகம் பிரித்து எல்லாத்துக்கும் கொடுப்பான். சமத்துவம் அங்கேயெல்லாம் கையாளப்பட்டது. தன்னுடைய படை வீரர்கள் அந்த அடிபட்டு கிடக்காங்கன்னு அவங்கள பார்க்குறதுக்கு இரவெல்லாம் இவன் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டி அங்கே அரண்மனையில் படுக்கையில் கையை ஊண்டிக்கிட்டு என்னைக்கும் பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த ரோஹிணி நட்சத்திரமும் அந்த நிலைமை எப்படி இருக்காங்களோ அது மாதிரி நம்ம இல்லாமல் இருக்கமே அப்படின்னு நினச்சி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறது தான் நெடுநல் வாடையில் பாடி வச்சுருக்கார். நெடுநல் வாடைக்கு மற்ற முல்லை திணையில் அந்த காத்திருத்தல் அப்படிங்கிற இல்லிருத்தல் முல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கும் என்ன வேறுபாடு தெரியுங்களா? மற்ற பாடல்களில் மற்ற எல்லாத்துலேயும் மழைக்காலம் வந்தவுடனே தலைமை வரலன்னு தலைவி வருத்தப்படுவான். அதுக்காக என் உயிரே தாங்காது போல் இருக்கேன் உடம்புல அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஏங்கிக்கிட்டு இருப்பா, வருத்தப்படுவான். இங்கே மன்னனுடைய மனைவி இப்படிலாம் ஏங்க முடியாது. அவங்க ஊரில் இருக்கக்கூடியவங்க இந்த மன்னன் போய் போர்க்காலத்தில் போக செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவங்க ஊரில் பல்லடங்களில் இரவு விடுதியில் டான்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு காட்டுறாரு. நக்கீரர் பாட்டு அந்த படித்து பாருங்கள். நெடுநல் வாடைங்கிற நூலை திரும்ப திரும்ப படிங்க, ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. அப்படி அவங்கெல்லாம் மகிழ்ந்து இருக்கிறதுக்கு விட்டுட்டு இவன் போய் என்ன பண்ணுறான், போர்க்களத்தில் இருக்கிறான், மழை வந்துருச்சு, மழை காலம் வந்துருச்சு. அந்த கையில் ஒரு வேலை கொண்டுட்டு போகிறவன் பக்கத்தில் தீப்பந்தத்தை வச்சுருக்கானே, அந்த தீப்பந்தம் எதை நோக்கி எரிகிறதுன்னு எதை நோக்கி வளைகிறதுன்னு பாடுவார் நக்கீரர். என்ன பாட்டுது! அந்த நெருப்பு எப்படி எந்த பக்கம் காற்றடிக்குதோ அது அந்த காற்றடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த பக்கம் தானே, எதை நோக்கி காற்றடிக்கிறது அந்த பக்கம் தானே விளையும். அதுவே தென் திசையை நோக்கி காட்டுது. வடக்கிருந்து வீசுகின்ற வாடை காற்று அடிக்கும்போது அந்த காற்று வடக்கிருந்து வீசுது இல்லையா, அது தென் திசையை நோக்கி நம்ம சிக்னல் நைட்டில் இரவில் சிக்னல் லைட்டு காட்டுதே, அது மாதிரி அம்புக்குறி போட்டு காட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு. நீ போடா போடா அவன் தலைவங்க காத்துக்கிட்டு இருக்கான்னு அவன் அதை பற்றி கவலைப்படல. மன்னன் அவன் மக்களுக்கான மன்னன். அவன் என்ன பண்ணுறான், இங்கே இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த அடிபட்ட வீரர்கள் அவங்களெல்லாம் சிகிச்சை ஒழுங்கு நடக்குதான்னு அவங்கள போய் பார்த்துக்கிட்டு இருக்கான்.
அப்படிப்பட்ட சூழலில் தான் வாடையும் பெரும் வாடையாக வீசப்பட்ட காலத்தில் கார்காலம் முற்றி அதுக்கு பிறகு வர்றதுதான் குளிர்காலம். அதுக்கு கூதிர் பருவம் சொல்லுவாங்க. அந்த கூதிர் காலத்தில் வாடை காற்று மிகவும் வேகமாக வீசக்கூடிய அந்த காலத்தில் போர்க்காலத்தில் மன்னருக்குன்னா அந்த காலத்தில் பிரிஞ்சிருக்கா அந்த தலைவி. ஏன்னா அவ சாதாரண வாழ்க்கை தலைவி அல்ல, ஒரு நாட்டினுடைய தலைவி. அவளுக்கு இன்னும் நிறைய பொறுமை வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுனால அவளுடைய அந்த முல்லைத்திணை என்பது கார்காலத்தை எல்லாம் கடந்து குதிர்காலத்தில் அதுவும் முற்றி அந்த மழைக்காலம் முற்றி இருக்கிறத அந்த பாட்டினுடைய ஆரம்பத்தில் நக்கீரர் அற்புதமாக பாடுவார். மழை பெஞ்சு பயங்கரமாக வாடை காற்று அடிக்கிறதுனால பசு மாடுகள்லாம் மேய்கிறத மறந்துருச்சு. காட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விலங்குகளும் மேய்கிறத மறந்து மா மேயல் மறப்ப என்று தொடங்கி அந்த காட்சியை அப்படியே வர்ணிக்கிறான். அற்புதமான ஓவியம், அது சொல்லோவியம். மாமேயல் மறப்ப மந்தி கூரை, சும்மா அங்கேயும் இங்கேயும் தாவி இருக்கிறது தான் இயல்பு குரங்குக்கு. அதனால தான் கவிதைங்கிறது எழுதுகிற ரொம்ப சிரமம் அப்படின்னு வரும்போது நான் ஒரு வரி எழுதினேன். கவிதைங்கிறது என்னன்னா, அது குரங்கு கையால் செய்த பூமாலைன்னு சொன்னேன். குரங்கு கையில் பூமாலை கிடைச்சா பிச்சிரும், ஆனால் மனித மனக்குரங்கு இருக்கு இல்லையா, அது செஞ்ச பூமாலை தான்டா கவிதை என்ன பண்ணேன். என் மாணவர்கள் நான் சொன்னவனு கைதட்டினானுங்க வகுப்பில், கைதட்டாதீங்கடா அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி இந்த இந்த குரங்குங்கிறது ஒரு இடத்துல சும்மா உட்காராது, அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு இருக்கும், ஓடும் பண்ணும். ஆனால் அது என்ன பண்ணிட்டுனா கூறுகிறது. கூறுதல் அப்படின்னு சொன்னால் இந்த ஹைபர்னேஷன் சரி அந்த சொல் வர மாட்டேங்குது. ஆமாம், எஸ்டிவேஷன், ஹைபர்னேஷன் எஸ்டிவேஷன் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்குது எல்லா விலங்குகளுக்கும். இந்த அணில் மாதிரி விலங்குகள்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், அது பல நாளைக்கு உள்ள உணவை முதல்ல தின்னுட்டு போய் அது போய் ரொம்பவும் ஆழமான இடத்துல போய் மண்ணப்பை தொலைச்சிக்கிட்டு அதுக்குள்ளே படுத்துரும் இந்த ஹைபர்னேஷன் பீரியடில். அப்போ அதனுடைய இதய துடிப்புக்கு அதனுடைய உடம்புலேருந்து சக்தி தேவைப்படும். அப்போ தன்னுடைய இதய துடிப்பை கூட குறைச்சிக்கிறோம், அதிகமாக துடிக்காமல். அந்த பீரியடை தான் அறிவியல் ஹைபர்னேஷன் பீரியட் சொல்லுது. அது மாதிரி விலங்குகளுக்கெல்லாம் அந்த ஆற்றல் இருக்குது. அது மாதிரி இந்த மந்தி கூரை, மந்திகள்லாம் அப்படியே கூனி குறுகி போய் மரத்தில் அப்படி உட்கார்ந்துருக்குது, அங்கேயும் இங்கேயும் ஓடாமல், மரக்கிளையில் தாவாமல். மா மேயல் மரப்ப மந்தி கூரை, இப்படி ஒவ்வொரு எனக்கு சரியாக ஒவ்வொரு நினைவு வர மாட்டேங்குது. நீங்கள் படிங்க, நிழல் வாடை படிங்க. அதில் இந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எவ்வளவு கடுமையான கடுங்குளிர் அடிக்கக்கூடிய காலம். அந்த காலத்தில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது அந்த தங்கள் வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பு மிருகங்களையெல்லாம் ஆணிரைகளையெல்லாம் ஓட்டிக்கிட்டு இளையர்கள் அவங்களும் கிட்டத்தட்ட மன்னனுக்கு ஒப்பானவர்களாகத்தான் அந்த காலத்தில் பாடப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வேறுபாடுன்னு சொன்னால், அவன் வச்சிருக்கிறது செங்கோல், இவங்க வச்சிருக்கிறது கொடுங்கோல் சொல்லுவார் நக்கீரன். கொடுங்கோல் கோவலர் சொல்லுவார். செங்கோல் கோவலன்னா அவன் வளையாத கோலை உடைய மன்னன், கொடுங்கோல் கோவலன்னா அவன் வளைஞ்ச கோலையுடைய மன்னன். இவனுடைய வேலை என்னன்னு சொன்னால், கீழே தரையிலாம் மழை வெள்ளம் போய்கிட்டு இருந்தால் எந்த விதமான புல் பூண்டு எதுவும் கிடைக்காது விலங்குகளுக்கு. அப்போ மரக்கிளையில் இருக்கக்கூடிய தண்ணீரை அப்படி உதுத்து விட்டுட்டு அந்த வளைஞ்ச கொம்பை வச்சு அதை இழுத்து அது மேய்கிறதுக்காக கொடுத்துட்டு அதை ஊட்டிக்கிட்டு இருப்பானான். அப்படிப்பட்ட அந்த இரக்கம் பொருந்திய அந்த கோவலர்கள் தங்களுக்கு வீட்டு ஞாபகம் வருது, இவனுக்கும் வரும்ல, இவனும் பிரிஞ்சு தானே இருக்கிறான். இவனுக்கு தன்னுடைய வீட்டு ஞாபகம் வரும்போது, இவனுடைய மனைவினுடைய நினைவு வரும்போது இவன் என்ன பண்ணுறான், அங்கே மலர்ந்திருக்கக்கூடிய, அதுவும் மலையில் நனைஞ்சிருக்கக்கூடிய காந்தல் மலர்கள் கை போன்ற மலை அவற்றை எடுத்து தன்னுடைய கவிழில் ஒத்திக்கிட்டு அவன் அந்த நினைவுகளையே அவங்க தழுவுறாங்க மனைவியை. அப்படி அவன் மேட்டு நிலங்களை நோக்கி தன்னுடைய பசுக்கூட்டங்களை ஓட்டிகிட்டு போகிற காலம். அந்த காலத்தில் அந்த தலைவி அவளுடைய காத்திருத்தல் என்பது இந்த மற்ற முல்லை நில தலைவிகளை காட்டிலும் மிகவும் உயர்ந்தது என்பதை காட்டுகின்ற பாட்டு தான், அவ்வளவு சிறந்த அகத்திணை பாட்டு தான் நெடுநல் வாடை. அதை நீங்கள் தயவுசெய்து படிங்க. அதில் இப்போ அந்த ஒரு பாட்டு நீங்கள் ஏற்கனவே படித்த பாட்டு தான், அந்த பாட்டு தான் இப்போ உங்களுக்கு விளக்க போகிறேன். எதுக்குன்னு சொன்னால், எனக்கு இந்த குறியீடுங்கிறத பற்றி சொல்லணும்னு இதை நடத்துகிற அந்த சகோதரி என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. நான் 10 பாட்டு நடத்திடுறேன்னு முதல்ல ஆரம்பத்தில் ஒத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி
முடிஞ்சால் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஓரளவுக்கு உங்களுக்கு குறியீடுன்னா என்னென்னு விலை கேட்டேன் இல்லையா? இப்போ அந்த ஒரு பாட்டில் பாருங்கள், எடுத்ததெல்லாம் குறியீடாக இருக்குது. இப்போ அந்த பாட்டை முதல்ல படிக்கிறேன். குறுந்தொகை 7வது பாட்டு. ஏற்கனவே அன்னைக்கு நடத்தின ஐயா அவர்கள் ஒருவேளை இந்த பாட்டை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் அல்லது சொல்லாமல் விட்டுருக்கலாம். ஏன்னா அவர் நிறையா பாட்டுகளை சொன்னார். அப்போ இந்த பாட்டு நான் கேட்ட வரைக்கும் அதை சொல்லலை. ஆனால் இந்த பாட்டில் ஒவ்வொரு சொல்லிலும், அதாவது ஒவ்வொரு சொல்லிலும் அர்த்தத்தோட பாட்டு எழுதுறதுங்கிறது அது ஒரு முறை இருக்குது. அந்தையும் இலக்கண நூலார்கள் நோட் பண்ணி குறித்து அதை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு பேர் நோக்குன்னு பேர். நோக்கு என்று ஒரு வகையான இலக்கிய உத்தி, கவிதை உத்தி. அந்த நோக்குங்கிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது, மாத்திரை முதலா, ஒரு சொல்லினுடைய அந்த ஓசைக்குத்தானே மாத்திரைன்னு சொல்கிறோம். அந்த நேரத்துக்கு மாத்திரை முதலா அடிநிலை காரும், வல்லினரு அடிநிலை காரும் நோக்குதல் காரணம் நோக்கெனப்படுமே. நம்ம நோக்கி பொருள் கொள்ளக்கூடிய அளவுக்கு பாடக்கூடிய ஒரு கவிதை இருந்துச்சுன்னா அந்த கவிதை தான் நோக்கு என்கின்ற அந்த உத்தி முழுமையாக பெற்ற கவிதை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எடுத்துக்காட்டா அகநானூரில் 4வது பாட்டு, குறுங்குடி மருதனார் அப்படிங்கிறவர் இயற்றின 4வது பாட்டு. அந்த பாட்டில் தான் அவர் சொன்னது உண்மைதாங்கிற மாதிரி அந்த பாட்டு அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. நீங்கள் படிங்க. அகநானூறு 4வது பாட்டு, முல்லைத்திணை பாட்டு. நம்ம பேர் மாத்திரை முதலா அடிநிலை காரும், காரும்னா இறுதி வரைக்கும் அர்த்தம், முடிகிற வரைக்கும். அடிநிலை காரும் நோக்குதல் காரணம் நோக்கெனப்படுமே. பார்வை வேற, காண்பது வேற, நோக்குதல் வேற. தமிழில் சில சொற்களுக்கு, சில செயல்களை குறிப்பதற்கு அல்லது சில பொருள்களை குறிக்கிறதுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அருமையான சொற்கள் ஏராளமாக இருக்குது. பேசுவதுங்கிறத சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட 16 சொல் இருக்குன்னா என்னமோ நான் படித்த ஞாபகம் இருக்குது. பேசுறதுங்கிறதுல அதில் ஒவ்வொன்றுக்கும் நுணுக்கமான வேறுபாடு இருக்கும். ஏன்னா அவனுக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேள்வி ஞானம் தான் ஒரு தடவை வழக்கம்னு அவங்க அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கற்றலில் கேட்டலே நன்றுன்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி செல்வத்தை தான் பெருசாக சொல்கிறார் திருவள்ளுவர். ஏன்னா அன்னைக்கு எழுதுறது படிக்கிறதெல்லாம் கிடையாது, பேசுகிறது கேட்குறது கதைகள் தான் மனுஷனை தூக்கியிருக்கு. மனுஷனை இவ்வளோ வளர்த்து விட்டதே அதுதான், கேள்வி செல்வம் தான். அதனால் அயர்லாந்து நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது தெரியுங்களா? என்ன பழமொழின்னா, இளைஞர்களையும் முயல்களையும் செவிகளை பிடித்து தூக்குங்கள். இது ஒரு பொன்மொழி, அயர்லாந்து நாட்டு பொன்மொழி. இளைஞர்களையும் முயல்களையும் செவிகளை பிடித்து தூக்குங்கள். அப்படி செவியால் தூக்கப்பட்டவங்க தான் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள். ஏன்னா எழுத்து, இந்த தாள், அச்சு இதெல்லாம் வளராத காலம். கேள்வி தான். நீ சொல்ல போனால் அந்த கேளுங்கிற சொல் பார்த்தீங்களா, அந்த கேளுங்கிற சொல், அந்த சொல்லை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். கேளுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? நண்பன் அப்படின்னு பொருள். மிக நெருக்கமான நண்பன். அதாவது நான் நினைக்கிறத அவன் நினைப்பான், அவன் தான் நண்பன். அவ்வளவு நெருக்கமான நண்பன். ஏன்னா ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. எங்கேயோ இருக்குது, இங்கேயோ இருக்காது, இங்கேயோ இருக்காது இருக்குது. உள்ள கனெக்ஷன் இருக்குங்கிறத நீங்கள் அறுத்து பார்த்து டிசெக்ஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது வேற. ஆனால் இது ஒன்றும் இது ஒன்றையும் கேட்கறது இல்லை. எதை கேட்டாலும் ஒன்றா தான் கேட்குது. அப்படி ஒன்றாக கேட்கக்கூடிய இந்த செவிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய மற்ற எந்த உறுப்பக்காரலும் ரொம்ப சிறந்ததுன்னு கனி காஷ்மீரின்னு ஒரு கவிஞன் பாடுவான். அவன் ஒரு சூஃபி ஞானி. அவன் சொல்லுவான், கண்களை காட்டிலும் மற்ற எதை காட்டிலும் காது தான் சிறந்தது. கண்கள் நன்றாக உறங்க வேண்டும் என்பதற்காக நம்பவே முடியாத கதைகளை கூட சகித்து கொண்டு கேட்கிறது காது. நம்பவே முடியாது, கதையா விடுற அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்தால் கூட அது கண்கள் தூங்கணுங்கிறதுக்காக அந்த கதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு கேட்குது. பற்றி அதான்டா காதுன்னா. அவன் சொல்கிறது இருக்கட்டும், எங்காள் செவிங்கிறத வச்சு என்னென்ன பேர் வச்சுருக்கான்னு பாருங்கள். செவிலி. இந்த தலைவியை அவங்க அம்மா வளர்த்துருக்க மாட்டான், நட்ராயின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அம்மாவில் வளர்த்தது மாதிரி நமக்கு தெரியல. செவிலியினுடைய அத்தனை தன்மைகளும் அத்தனை இதுவும் நன்றாக தெரிந்தவள் யாருன்னா செவிலி தான். தலைவனோட உடன்போக்கில் போயிடுறான். போகும்போது அந்த தாய் போய் தேடலை. தாய் பேருக்கான அந்த நாய் எங்கே போச்சுன்னே தெரியல, அவன் எங்கே போனே தெரியல.
அவன் இந்த கதையிலே வரமாட்டான். ஏன்னா அவன் பொறுப்பில்லாதவனா இருந்திருக்கிறான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அல்லது அவன் வேறு ஏதாவது பெரிய பொறுப்பில் ஒரு அரண்மனையில் போய் அரண்மனை காவா காக்கிறது, இந்த போர் செய்கிறது, இதில் போயிருப்பான். நான் ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். தலைவியுடைய வாழ்க்கையில் அந்த அப்பா எங்கேயுமே காணப்பட மாட்டான், எங்கேயுமே இருக்க மாட்டான். ஆனால் நன்றாக இருக்க மாட்டா, செவிலி தான் இருப்பான். குறிஞ்சி பாட்டுங்கிற அந்த அற்புதமான பாட்டு, கபிலருடைய பாட்டு என்ன? செவிலிக்கு தோழி என்ன நடந்துச்சுங்கிறத, அம்மா கோச்சுக்கிறாத, நாய் வாழி வேண்டன்னு நாடியை பிடிச்சி கெஞ்சுற மாதிரி, அம்மா நான் சொல்கிறது மட்டும் தயவு செய்து கேளு, நம்பு, கேளு, அண்ணாய் வாழி வேண்டன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் அந்த கதையை. என்ன நடந்துச்சு, திணைப்பணம் காக்க போன இடத்துல அவனை சந்தித்தது, அவங்க 2 பேர் கடையில் உறவானது, அவன் எவ்வளோ நல்லவன், எவ்வளோ உயர்ந்தவன், இவ்வளவையும் அவன் சொல்லி அவன் வந்து கேட்டு வந்தான்னா நம்ம தலைவி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், திருமணம் பண்ணி கொடுத்துடலாம், ஏற்றுக்கலாம் என்று சொல்வது. இதற்கு என்ன பேர்னா தமிழில் அது ஒரு குறியீட்டு சொல், அறத்தொடு நிலையல் அல்லது அறத்தொடு நிற்றல். இல்லறமாக இந்த அறத்தை ஆக்குவது எது, இந்த செயலை ஆக்குவது, இந்த உறவை ஆக்குவது அந்த அறத்தோடு நிற்றல். இதை கொண்டு வந்து சமுதாயத்தோடு சேர்க்கணும். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க, அப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க, அப்புறம் மறந்தே போச்சு. இந்த கதையெல்லாம் வடநாட்டுக்காரன் கதை. உலக புகழ்பெற்ற காவியம்னு சொல்கிறானே, நாடக காவியம்னு, காளிதாசனுடைய அந்த சாகுந்தலம்ங்கிறது என்ன? காட்டுக்குள்ளே போனால் முனிவர் வளர்த்த பொண்ணை கண்டா அவளோட இந்த மாதிரி களவு புணர்ச்சியில் அவளோட வாழ்ந்தான், தெரியாமல் வாழ்ந்தான். அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டான், மண்ணை அவன் போயிட்டான். போனவனுக்கு திடீர்னு அவனுக்கு மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ ஒரு சாபம் காரணம் அப்படின்னு ஏதாவது கதையை சொல்லுவாங்க. ராவணன் என்கின்ற ஒரு ஒழுக்கம் மிகுந்த ஒரு அற்புதமான மாவீரன் ஒரு பெண்ணை தூக்கி கொண்டே வச்சுட்டு அவளை தொடாமலேயே அவன் அவளை பாதுகாத்து வச்சுருந்தான். அதுக்கு இவங்க என்ன காரணம் சொல்லுவாங்க, ஏன்னா அவன் விருப்பமில்லாத பொண்ணை தொட்டால் அவன் மண்டை வெடிச்சு போயிடும், 10 மண்டை வெடிச்சு போயிடும்னு அவனுக்கு ஒரு சாபம் இருந்துச்சு. அதனால தான் சீதையை வந்து அவன் இந்த காலத்தில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரேப் பண்ணலை, தப்பு பண்ணலை, இல்லைன்னா என்றைக்கே அவன் அடைஞ்சிருப்பான், அவள்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருந்திருக்க மாட்டான். அவன் வந்து இந்த மாணவர்களுக்கு எல்லா பையிலையும் தனக்கு கீழே கொண்டு வந்து வச்சுருந்தவன். அவன் வீட்டு மாடியிலேயே வந்து நட்சத்திரங்கள் தான் இருக்கும், அவ்வளோ உயரமான மாடி கட்டி வச்சுருந்தான். அவற்றை பெருக்குவதற்காக மின்னலை சொடுக்கு என்று ஒடித்து அதை ஒரு கைத்தால் மின்னலை கொண்டு கயிறாக கட்டி அதில் விளக்கமாறு செஞ்சு அந்த மேனகை அவங்களெலாம் வந்து கூட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாரையும் வென்ற தேவர்களையெல்லாம் அப்படின்லாம் அவன் பெருமையை பற்றி பேசுவாங்க. இதே இலக்கியத்தெல்லாம் சங்க இலக்கியத்தை இதை கம்பராமாயணத்தில் பாடுறான். அவனுடைய மாளிகையில் எப்படி இருந்துச்சு, ராவணனுடைய மாளிகையில்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரையும் வென்றவன் இந்த ஒரு பொண்ணுகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு குத்தாக்கிட்டா இருந்திருப்பான். ஒழுக்க மிகுந்தவன் அவன். அவள் விருப்பம் இல்லாமல் அவளை தொடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவன். அதை மறந்துட்டு அதுக்கு ஒரு கதையை விடுறானுங்க, அவனுக்கு சாபம் இருந்துச்சு. அது மாதிரி தான் அவருக்கு ஏதோ ஒரு மறந்தியில் மறந்து போய் அவர் போயிட்டார். அப்புறம் அவருடைய மோதிரத்தை கொண்டு போய் அவருக்கு காட்டணுமா, அந்த மோதிரத்தை காட்டின பிறகு அவருக்கு ஞாபகம் வந்துச்சான். அப்புறம் அவர் தேடி போனாரா, அங்கே இந்த அவருக்கு பிறந்த அந்த பையன் சிங்கத்தோட விளையாடிக்கிட்டு இருந்தானா, அவன் பேர் பரதனா. அப்படி ஒருத்தன் பிறந்ததுனால இந்த நாட்டுக்கு பரதகண்டம்னு பேர் வந்துச்சான். இப்படி நிறையா கதை விடுறானுங்க. இந்த நாட்டுக்கு பரதகண்டம்னு பேர் வந்ததுக்கு காரணம் அதல்ல, பரதவர் என்பவர்கள் மீனவர்கள். 3 புறமும் கடலால் சூழப்பட்ட இந்த நிலப்பரப்பில் மீன் பிடித்தல், முத்தெடுத்தல் முதலிய இந்த தொழில்களை செய்து உலக எக்கானமின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வேர்ல்டு எக்கானமியை தன் கைக்குள்ளே வச்சுருந்துருக்கான். அந்த காலத்தில் அவன் என்ன பண்ணான், கப்பல் ஓட்டினான்னு சொல்லலை, வழி தொழில் ஆண்டவன். பெண்ணுக்கு ஏற்றாதான் பாடுறார். கரையால் பெருவிழா தாட்ட போய் நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் வருக. வழின்னா என்ன, காற்று. அந்த காற்றோட தொழிலை நீ ஆட்சி பண்ணடா. அந்த காற்றை உனக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய மரக்கலத்தை செலுத்தக்கூடிய வகையில் எப்படி பாய்மரங்களை வைப்பது என்பதையெல்லாம் கற்று வைத்திருந்து அவ்வளோ பெரிய மீனவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த பரதவர்களுடைய நாடு தான் பரத நாடு. அதுக்கு என்ன நம்ம கதை சொல்லி பரதகண்டம் பாரத் சொல்கிறேன், அது இருக்கட்டும். நமக்கு அவங்க என்ன மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம இலக்கியத்தை ஆழ்ந்து படித்தோம்னா
ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் இந்த இதை சொல்ல வந்தேன். ஒரு பாட்டில் இவங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. இந்த பையன் என்ன பண்ணாங்கன்னா, சரி வாமா நம்ம போயிடலாம், நம்ம 2 பேரும் ஒன்றா போயிட்டோம்னு சொன்னால் எப்படியும் நம்முடைய பெற்றோர்கள் விட்டுற மாட்டாங்க, அவங்க வந்து கூட்டுகிட்டு போய் நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சுருவாங்க. இதுக்கு உடன் போக்குன்னு பேர். கூட்டுகிட்டு எங்கேயோ கண்காதான தேசத்துக்கு ஓடி போயிட மாட்டான், போய் ஒரு இடத்துல இருப்பான், ஒரு பாலை நிலத்தை தாண்டி போய் இருப்பான், அதுக்கு உடன் போக்குன்னு பேர். தலைவியும் அவனை விரும்பி போகிறான். போகும்போது அந்த இடத்துல இருக்கும்போது இந்த தலைவன் தலைவிங்கிற சொல்ல மட்டும் கொஞ்சம் நல்லா மனசில் உள்வாங்கிக்கோங்க. அந்த கதையினுடைய தலைவி தலைவன், அவ்வளோதான். இவர் வந்து ஏதோ அரசியல் தலைவர்லாம் அவங்களுக்கு கிடையாது, மன்னரும் கிடையாது, அதே நேரத்தில் மிகவும் எந்த விதமான இது இல்லாத ஒரு ஆளும் கிடையாது. இவளுக்கு தலைவனாக வாய்த்தவன், இவளுக்கு கணவனாக வாய்க்கக்கூடியவன். அதை வந்து இயல்பிலேயே பால் அது ஆணைன்னு சொல்லுவாங்க. பால்னா விதி, விதிப்படி இவங்க 2 பேரும் தான் சேரணும் இருந்திருக்கு. அதனால தான் அவங்க காட்டுக்குள்ளே கூட ஒன்றா பார்த்த உடனே இணைஞ்சிட்டாங்க. இதை யாராலும் பிரிக்க முடியாது நம்பினாங்க. அதனால தான் அப்படி ஒருத்தர் விரும்பி போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள பிரித்தது மாதிரியோ அதற்காக கௌரவ கொலைகள் நடத்தினது மாதிரியோ எந்த ஒரு சிறு செய்தி கூட கிடையாது. இதற்கான போர்கள் கிடையாது. ஆனால் போர்கள் பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு இருக்கான், சேரன் சோழன் பாண்டியன் எல்லாம். ஆனால் ஒரு பொண்ணை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி கொண்டு போயிட்டான், தன் சாதியை சார்ந்தவன், இன்னைக்கு சாதின்னு சொல்கிறான், அப்படி இல்லை, தன் குடியை சார்ந்த ஒரு பொண்ணை இன்னொருத்தன் கடத்திட்டு போயிட்டான், கல்யாணம் பண்ணால் அடிச்சுக்கிட்டு செத்தான்னு எந்த கதையுமே இங்கே வரல. ஏன்னா அவங்க அடிச்சுக்கிற மாட்டாங்க, நம்பினாங்க. பழங்குடித்தன்மை தானே ரொம்ப பழைய காலத்துலேருந்து தோன்றி வளர்ந்த அந்த வாழ்க்கையில் பழங்குடித்தன்மைகள் நிறையா இருக்கும். அன்னைக்கு கூட உங்களுக்கு பாடம் நடத்தின அந்த அம்மா சொன்னாங்க, அந்த தீட்டுங்கிறத பற்றி சொன்னாங்க. தீட்டுங்கிறது மற்றவங்க நம்ம நாகரிகமான சமுதாயத்தில் தான் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதை விட அதிகமாக பழங்குடிகள்கிட்ட தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க தீட்டுன்னு பேர் வைக்கலை. நம்ம இந்த தீட்டுங்கிற சொல்லு இப்போ என்ன, இந்த ஜாதிக்காரன் இவனை தாழ்ந்தவன் சொன்னால் இவனை தொட்டா தீட்டு, இவன் நிழல் பட்டா தீட்டு, இவன் இந்த இடத்துக்கு உள்ளே வந்தானா தீட்டு. இந்த தீட்டுங்கிற அசிங்கமான ஒரு சொல்லை பயன்படுத்தி கொண்டு நம்ம இந்த ஜாதி பிரிவினையை இதையும் சொல்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் தீட்டு கிடையாது, அதுக்கு டேபு என்று பெயர். இந்த உறவு சார்ந்தவங்க தான் இந்த உறவு உள்ளவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற முடியும். உதாரணமாக ஒரு தகப்பன் ஒரு பொண்ணை கட்டிக்கிற கூடாது. அப்படி கட்டிக்கிட்டால் அது இயற்கைக்கு மாறானது, அது விலங்குத்தன்மை வாய்ந்தது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க வந்து இன்சிஸ்ட் டேபூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவருடைய அந்த உறவில் டேபு, இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவங்களா சமுதாயத்தில் பார்த்து ஒதுக்கி வச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி ஒரு தாய் வீட்டுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி போன மகள் திரும்பி வர்றதுங்கிறது அவங்க பெருமையாக்கிறதுல அந்த காலத்து பழங்குடி மக்கள்னு ஒரு பழங்குடி மக்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரிசா பழங்குடி மக்களை பற்றி அந்த அம்மா அன்னைக்கு சொன்னாங்க. தீட்டுங்கிற சொல்ல வச்சு நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளாதீர்கள். அது வந்து அவங்க சமுதாயத்துக்காக அவங்க விலக்கி இருப்பாங்க சில விஷயத்தை. எது மாதிரி உள்ள ஒரு பாட்டு எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. இருக்கு. அம்மாவாடி பத்துங்கிற பாட்டில் அண்ணாய் பத்துங்கிற 500 பாட்டில் அண்ணாய் வாழி வேண்டன்னை நம் படப்பை தேன் மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவலை கூவல் கீழே மான் உண்டு எஞ்சிய கடுகு நீரே. கல்லுழி அப்படின்னு சொன்னால் சின்னதாக கல் இருந்து அப்படியே வந்து வரக்கூடிய ஊற்று தண்ணீர். அந்த ஊற்று தண்ணீர் அப்படி இருக்குது. அந்த ஊற்று தண்ணீரில் நிறையா இலைத்தலைகள்லாம் விழுந்து அதுவே வந்து உவலையாக இருக்குது. அந்த தண்ணி வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவும் டஸ்டியாக, அதுதான் உவலை கூவல். அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை மான் வந்து குடிச்சிட்டு போக மீதி உள்ளதை நான் குடித்தேன். எங்கே? அவருடைய நாட்டில், அவருடைய வீட்டில், அவருடைய ஊரில். அந்த தண்ணி நம்ம வீட்டினுடைய தேன் கலந்த பாலக்காட்டில் இனியதுன்னு பாடியிருக்கா. யார் சொல்கிறா? இந்த தலைவி அம்மாட்ட சொல்கிறா. அம்மா வீட்டுக்கு வந்திருக்கும் போது சொல்ல முடியும். அவர் வீட்டில் இருந்த தண்ணி இந்த மாதிரி உள்ள வந்து கழிவு தண்ணீர் என்று நாமெல்லாம் நினைக்கக்கூடிய அந்த தண்ணீர், மான் குடித்த எச்சி தண்ணீர், அந்த தண்ணீருக்கு உள்ள சுவை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேனும் பாலும் கலந்த இந்த ட்ரிங்க்குக்கு கிடையாதுமா அப்படின்னு அந்த தலைவி சொல்கிற பாட்டு இருக்குல்ல. அப்போ அவள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கான்னு தானே அர்த்தம்.
அதை பார்த்தவுடனே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தாய் வீட்டுக்கும் வருவாங்க, உறவெல்லாம் வெட்டி விட்டுற மாட்டாங்க. அதனால் உடன்போக்கு போகிறவங்கள திருப்பி போய் கூப்பிட்றாங்க. இப்போ நேரம் ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் முடிக்கிறேன் அந்த பாட்டை சொல்லி. 7வது பாட்டு குறுந்தொகையில். ஏற்கனவே அது முன்னாலேயே நடத்தப்பட வேண்டிய ஒன்று, எனக்கு தரப்பட்டதல்ல. நான் இன்னொரு நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் என்னுடைய கடமையை முடிச்சிடறேன். நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன். நீங்கள் விரும்பினா பரவாயில்ல, இருந்தாலும் சொல்கிறத கேட்குறது ஏதோ பயன் இருக்குன்னு நினச்சி நீங்கள் கூப்பிட்டா நான் வந்து பேசுகிறேன். அப்போ இந்த பாட்டு என்னென்னா, உடன்போக்கு அந்த பையன் கூட்டுட்டு போயிடலாம். அவனை தேடிக்கிட்டு இந்த செவிலித்தாய் அங்கே பார்க்குறான். அவன் பாடுற பாட்டை வந்து இந்த பாடல்கள் எழுதியிருக்காங்க. அந்த செவிலித்தாய் பாடுற பாடு ரொம்ப பெத்தவளுக்கு கூட அப்படிலாம் ஒரு பாசம் இருக்குமான்னு நமக்கு தோண தெரியலை. அவ்வளவு பாசத்தோட, ஐயோ என் பிள்ளை பிரிச்சு அது போய் அங்கே என்ன பண்ணணும், இதுக்கு வந்து விளையாட கூட ஒழுங்காக தெரியாதே, குட்டாஞ்சூர் ஆக்குறதுக்கு சொன்னால் அதெல்லாம் தெரியாதே, இந்த செப்புகளை உணவுக்கு சரியாக வச்சுக்கிறது தெரியாது, இது போய் அவங்க வீட்டில் எப்படி இருக்க போதும், இப்படிலாம் புலம்பிக்கிட்டு போகுது அந்த செவிலித்தாய். இப்படி செவிலித்தாய் தேடி போகும்போது அங்கே ஒலித்த ஒரு குரல் போல ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டை இயற்றினவர் பெரும் பதுமனார் அப்படிங்கிற புலவர். என்ன சொன்னேன்னா, பாட்டை சொல்கிறேன். வில்லோன் காலன கடலே. கடல் அப்படிங்கிறது ஆண் காலில் அணியக்கூடிய ஒரு அணி. அது அழகுக்காக போடுறதில்லை. போர்க்களத்தில் போய் போர் செஞ்சு கிடைக்கக்கூடிய அந்த பொருளை வைத்து, அது வெள்ளியாக இருந்தால் அவன் பகிர்ந்து கொடுக்கும்போது வெள்ளி கிடச்சிருந்தா வெள்ளியில் போட்டிருந்துருப்பான். அது இரும்பாக இருந்தால் இரும்பில் கூட போட்டிருந்துருப்பான். மன்னன் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பொருள். அப்படி பகிர்ந்து கொடுத்ததில் மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அந்த பகை மன்னருடைய முடிப்பொன், அவன் தலையில் இருக்கக்கூடிய மகுடம் இருக்கு இல்லையா, அந்த தங்கத்தை உருக்கி தன்னுடைய அடிக்கு கழல் செய்து காலில் போட்டுக்கிறவானான். முடிப்பொன் உருக்கி அடிக்கு கழல் செய்து அப்படின்னு வரும். புறநானூறு படிச்சிங்கன்னா இங்கே ஒரு இடத்துல வருது. எனக்கு பாட்டு என்னெல்லாம் மறந்து வச்சு. நான் இன்னும் ஒரு 4 மாதத்தில் 80 வயசு எனக்கு முடிக்கிறோம். அதனால் எனக்கு நிறைய ஞாபகம் மறதி வந்துடுச்சு. இன்னும் ரொம்ப ஞாபகம் மறதி வரல. ஏதோ ஒரு படத்தில் வந்து பொண்டாட்டி பேரைய மறந்து வச்சுட்டு வடிவேல் சொல்லுவார், நேற்று அந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அழுதுனார். அருமையான படம், பாருங்கள் நீங்கள் அந்த படத்தை. மாரீசன் அப்படிங்கிற படம் பாருங்கள், தவறாமல் பாருங்கள், நல்ல படம். அந்த காலில் அந்த கடல் போடுறது அப்படிங்கிறது தங்கத்தை, பகை மன்னருடைய தலை மகுடத்தை கொண்டு வந்து அந்த தங்கத்தை உருக்கி காலில் கடல் செஞ்சு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறில் வரும். அது மாதிரி இவன் காலில் கடல் போட்டிருக்கான். வில்லோன் பையனுக்கு அடையாளம் சொல்லும்போது அந்த மூக்கு முடியுமா இருக்கக்கூடிய பையன், நம்ம அஜித் மாதிரி பையன், விஜய் மாதிரி பையன், இப்படிலாம் சொல்லாமல் அங்கே பார்த்தவங்க அந்த வழியில் அந்த இடைக்காட்டுக்குள்ள இடைச்சுரம் அப்படின்னா, சுரம்னா பாலை நிலம்னு பேர். பாலை நிலம் உருது எப்பவுமே இருக்கக்கூடிய நிலம்னு இல்லை. வெயில்னால பயங்கரமாக தண்ணீர்லாம் வறண்டு போய் காஞ்சி கிடக்குது. அப்போ குழந்தைக்கு சுரம் அடிக்குதுன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எதனால் சொன்னாங்கன்னா, நாவெல்லாம் வறண்டு போய் குழந்தைக்கு உடம்பெல்லாம் சுடுது, சுரமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஜுரம் அப்படின்னு அதை மாற்றி, என் பொண்ணுக்கு ஜுரம் வந்துருச்சு டாக்டர், ஜுரம் வந்துருச்சு டாக்டர் அப்படின்ட்டாங்க. இந்த ஜுரங்கிற சொல்லு அந்த சுரத்துலேருந்து வந்தது, பொருள் மாறி போச்சு, அவ்வளோதான். இந்த சுரம் இடைச்சுரத்தில் பார்த்தவங்க இப்படி 2 பேர் போகிறத பார்த்தாங்க. அவங்க எப்போவுமே போகிறவங்க எப்போவும் பள்ளத்துங்களில் போக மாட்டாங்க, மனிதர்கள் மேடான பகுதியில் தான் நடந்து போயிருப்பாங்க. இவங்க இருக்கக்கூடிய ஆங்கிள் முதல் கொண்டு நம்மளால் புரிய முடியுது. இவங்க பார்க்கக்கூடிய ஆங்கிளில் ட்ரஜெக்டரி ஆங்கிளில் அப்படி அந்த மேடாக தெரியக்கூடிய இந்த பகுதியில் 2 பேர், ஒரு இளைஞரும் ஒரு பொண்ணும் நடந்து போனத இந்த இங்கே உள்ள அங்கே இருந்த மக்கள், அவங்களும் ஒருவேளை வழிபோக்கர்களாக இருக்கலாம், அல்லது அங்கேயே இருக்கக்கூடிய மக்களாக கூட இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடியவங்களாம் நிறைய வழிப்பறி பண்ணக்கூடியவனா கூட மாறி போயிடுவான்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் கூட இவங்க நிலைமையை பார்த்துட்டு அவன் இவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தொல்லை பண்ணக்கூடாது, இவங்க பாவம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்துருக்கலாம். அப்படி கூட இருந்திருக்கலாம். அவன் வில்லோன் காலன கடலே, அவன் கால் நல்லா தெரியுது அப்படின்னா அப்படி போய்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை நீங்கள் மனசில் அப்படி வரைஞ்சி பாருங்கள். வில்லோன் காலன கடலே தொடியோள்,
தொடிங்கிறது இந்த இடத்துல போடப்படக்கூடிய ஒரு அணிகலன். இதுக்கெல்லாம் வந்து காப்புன்னு பேருங்க. இதையும் உங்களுக்கு சொல்லணும். குறியீடுல இது ஒரு முக்கியமான விஷயம், காப்பு. இப்போ கூட பல வளை காப்புங்கிறாங்க இல்லையா, அந்த வளை காப்பு எங்கிருந்து வச்சு காப்பு போடுறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைகளுக்கு காலில் இந்த சலகைகள்லாம் அணிவிக்கும் போது காப்பு போடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த காப்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா? காத்தல்னா என்னது? காப்பாற்றுறது. குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைய காடுகளுக்குள்ளே தான் நடுவில் வாழ்ந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஏதாவது ஒரு விலங்கோ அல்லது நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருந்திருக்கு. நிறையா பேயோ பிசாசோ மோகினி பிசாசோ. இந்த மோகினி பிசாசுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அணங்குன்னு சொல்கிறது. நம்ம இலக்கியத்தில் அணங்குன்னு சொல்லி ஒருவர் வழியில் போகக்கூடிய இளைஞர்களை காமமூட்டி அவர்களை கொல்லக்கூடிய இயல்பு படைத்தது அணங்கு. இப்படி நம்பினாங்க. ஏன்னா இது மாதிரி அது ஸ்டேயாக விடப்பட்ட டார்சான் லேடிஸ் இருக்கலாம் இல்லையா, காட்டுக்குள்ளே இருக்கலாம்ல, தானாக வளர்ந்தவங்க இருக்கலாம்ல. அவங்க வந்து யாராவது வரமாட்டாங்களே, ஏன்னா நான் சொன்னேன்ல, எதையாவது சொல்லி ஒரு மண்ணை தோண்டியாவது தன்னுடைய உணர்வுகளை சொல்லணும்னு நினைக்கக்கூடியவங்க, உணர்வுகளை வெளிப்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த டார்ஜான் லேடிஸு வழியில் ஒரு ஆம்பளை கிடைச்சான்னு சொன்னால் அவனை நிச்சயமாக ஏதாவது பண்ணத்தான் வதைக்கத்தான் செய்வாங்க. அதுதான் மோகம் ஊட்டி கொன்று விடும் அணங்குன்னு சொல்லி அந்த காலத்தில் பாடி வச்சுருக்கேன். நம்மால் கூட அணங்கு கொள் ஆய்மையில் கொள்ளோ, திருவள்ளுவர் காமத்து பல்ல பாடுறார் இல்லையா, அணங்கா ஆய்ந்து சிறந்த ஒரு மயிலா என்று அந்த பொண்ணை பார்த்தவன் ஐயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த அணங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அது காட்டுக்குள்ளே தெரியக்கூடிய ஒரு இதாக இருக்கும். இப்படிப்பட்ட அந்த அணங்குகளோ அல்லது ஏதோ அந்த குழந்தைக்கு தொல்லை கொடுத்துடக்கூடாதுங்கிறக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் அவங்க குலதெய்வமாக நம்பின இந்த பெரிய பெரிய பெருந்தெய்வங்கள் இதெல்லாம் அன்றைக்கி கிடையாது. இந்த ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்களுடைய குடும்பத்தில் யாராவது அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறவங்கள குலதெய்வமாக வச்சு வணங்கிட்டு இருப்பாங்க. அதான் குலதெய்வ வழிபாடு. அதில் இருந்து தான் சிறுதெய்வ வழிபாடு. சிறுதெய்வ வழிபாடை வந்து பொதுமைப்படுத்தும் போது பெருந்தெய்வ வழிபாடு, பெரிய கோயிலை கட்டி அதுக்குள்ளே நீ வரக்கூடாது, கட்டினவனையே வரக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் பின்னால் வந்தது. முந்தைய காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அப்போ அவங்க நம்பின அந்த சாமிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய அடையாள சின்னங்களை அதில் இருந்து பொறிச்சு அந்த காப்பில் அதை வந்து கட்டி வச்சுருவாங்க குழந்தைக்கு. ஐம்படைத்தாலின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐம்படைத்தாலி அப்படிங்கிறது 5 படைகள். படைகள் என்ன? கருவிகள், படைக்கருவிகள். 5 படைக்கருவிகளை கொண்டு ஒரு தாழ்வதுன்னு தொங்குவதுன்னு அர்த்தம். தாலி அதை வந்து குழந்தைக்கு கழுத்தில் மாலை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த 5 தாலி எதுக்கு போடுறதுன்னா அதுவும் காப்பு. இந்த விலங்குகள், இந்த பேய்கள், பிசாசுகள், காத்து கருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கிராமத்தில், அதெல்லாம் அண்டிராம இருக்காக போடுறது. அப்படி போட்டு வச்சிருந்தது 5 தாலி. அது மாதிரி இந்த பெண்ணுக்கு அவளுடைய உடம்பு என்பது ஒரு டெரிட்டரின்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த தீய விலங்குகளோ அல்லது யாரோ அந்நியர்களோ அதை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த காப்பை போட்டு வச்சிட்டோம்னா அவங்க பத்திரமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வளையல்களை போட்டாங்க. பொண்ணுக்கு காலில் சிலம்பு போட்டாங்க. அந்த சிலம்புங்கிறது அதுவே ஒரு பெரிய, அதுக்கு ஒரு கதை சொல்கிறாருன்னா அதுக்கு 1 மணி நேரம் பாடம் நடத்தணும். சிலம்பு கழி நோன்பு திருமணத்தில், பெண்ணினுடைய திருமணங்கிறதுல அதுதான் இருக்கும். சிலம்பு கழித்தல் அப்படிங்கிறது அந்த தாய் வந்து அவங்க வீட்டில் இருந்து அவங்க போட்டிருக்கக்கூடிய சிலம்பை பலர் முன்னிலையில் கழட்டிடுவாங்க. இனிமேல் அவளுக்கு இந்த பாதுகாப்பெல்லாம் தேவையில்லை, இவளுடைய உடம்புக்குள்ளே வேறு எதுவும் என்ட்ராக முடியாது இந்த தலைவனை தவிர. இவளுக்கு நாங்கள் அவளை வந்து ஒப்பு கொடுத்துட்டோம், இவளை இனிமேல் பாதுகாத்து கொள்வதற்கு ஒருத்தன் கிடைச்சிட்டான். அப்படி கிடைத்திருக்கும் போது இனிமேல் சிலம்பு தேவையில்லைன்னு அந்த தாய் அந்த சிலம்பை கழட்டி வச்சுக்கிறவா. அதுக்கு சிலம்பு கழிய செல்வம் என்று ஒரு தொடர் வருது, அகநூற்றில் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த தொடர் சிலம்பு கழித்த செல்வம் அப்படின்னு, அது எனக்கு கிடைக்காம போயிட்டு அவார்டுக்கு போயிட்டாளே. ஏன்னா அவளை ஒரேப்படிங்க மணந்து கொடுத்துருந்தா, அதாவது கைப்பிடித்து கொடுத்துருந்தால் அவளுக்கு இந்த தாய்க்கு அந்த சிலம்பு கிடைச்சிருக்கும். அந்த சிலம்பு கழிக்கக்கூடிய அந்த பெருமை எனக்கு தராமல் அவார்டுக்கு அவள் தேர்ந்தெடுத்த ஒரு பையனை கூட்டுட்டு போயிட்டாளேன்னு அவள் வருதுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் அகநானூரில் நினைக்கிறேன். இது மாதிரி இந்த சிலம்பு அவள் காலில் போட்டிருக்காள். எனவே இவள் திருமணமாகாத பொண்ணு. இந்த பையன் தானே உழைத்து தானே போர் செய்து பொருளை தேடக்கூடிய ஆற்றல் படைத்தவன்.
அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அவன் கையில் வில் இருக்கு. போகிற இடத்துலையும் அவளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல அதை பார்க்கக்கூடிய ஆற்றலும் ஆண்மையும் உள்ளவன். வில்லோன், அவனுக்கு அடையாளமே வில்லோன். வினையால் அணையும் பெயராது, அதுக்கு என்னமோ இலக்கணம்லாம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அவன் கையில் வில்லோன், அவன் கையில் வேல் இருக்கு. வில்லு உடம்புல அப்படி மாட்டியிருக்கான், வேல் வேற இருக்கு. வில்லோன் காலன கடலே தொடியோள் மெல்லடி மேலவும் சிலம்பே. பொம்பளை பிள்ளையை சொல்லும் போது அது மென்மையான பிள்ளைங்கிறதுனால அந்த வார்த்தை கூட மெல்லடி மேலவும் சிலம்பே. யார்கோல் அழியர்த்தானே. நல்லோர், இவங்கெல்லாம் நல்லவங்க. நல்லவங்க பாவம் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்காங்க? யார்கோல், யார் பாரு, அழியர் தாமே, இரக்கத்துக்குரியவர்கள் தாமே. யாரும் பார்த்தா அவங்கள பார்த்து கோவப்பட மாட்டாங்க, இறங்குவாங்க. அவங்க வீட்டுக்காரவங்க இப்படிலாம் போயிட்டாளேன்னு சொல்லிட்டு அவளை கோவிக்கக்கூடாது அப்படிங்கிறது அதில் உள்ள பொருள் அமைஞ்சிருக்கு. நல்லோர் அழியர் தாமே. ஆரியர் ஒரு தொடர்பு. ஆரியர் கயிறு ஆடு பறையின் கால் பொற கலங்கி வாகை வெண்ணற்று ஒலிக்கும் வேய் வயல் அழுவம் முன்னியோரே. இந்த மூங்கில்கள் அசைந்தாடி கொண்டிருக்கக்கூடிய வேய்னா மூங்கில் அர்த்தம். அதுக்கு ஏன் வேய் பேர்? அதை கொண்டு தான் அந்த காலத்தில் வீடெல்லாம் கட்டி வேய்ஞ்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு வேயின்னு பேர். இப்போ ஒரு பெண்ணினுடைய வேய் தோல் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவி அப்படிங்கிறதையும் குறியீட்டு சொல்லுது வேய். வேய் பயில் அழுவம். இந்த மூங்கில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காய்ந்த இந்த காட்டுக்குள்ள, இந்த பாலை காட்டுக்கு அதுக்குள்ளே நடந்து வர்றதுக்குன்னு இப்படி தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்களே, பாவம் யார்ப்பா இவங்க தெரியலையே. இவங்க போகக்கூடிய அந்த இடத்துல வாகை வெண்ணற்று காற்று, கால்னா காற்று எப்போதும் நடந்து கொண்டே இருப்பது. அதனால் நம்ம நடக்கிறதுக்கு கால்னு பேர். காற்று வந்து மோதுகிறது, பொறுகிறதுன்னு சொல்கிறாங்க, போர் செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வேகமாக காத்தடிக்குது. கால் போகிற கலங்கி அந்த வாகை வெண்ணற்று வெடித்து போய் கலகலன்னு ஒரு சத்தம் கொடுக்குது. அந்த சத்தம் எது மாதிரி இருக்குது தெரியுமா? இந்த வடநாட்டில் இருந்து பொழப்புக்காக சில பேர் நம்ம ஊரில் வந்து கூத்து காட்டுவாங்க. சில பேர் ஒரு மோடி அப்படி வச்சுட்டு அதை எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுறது மாதிரி மந்திரம் சந்திரன் மோடி மஸ்தான் வேலைன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வடக்கு இருந்து வருகிறவங்க தான், இங்கே உள்ளவங்க இல்லை. இங்கே உள்ளவங்க முன்னால் வந்து இதையெல்லாம் கட்டி ஏதாவது காசு சமைச்சிட்டு போகிறதுக்காக பழப்பை தேடி அங்கேருந்து வந்தவங்க. அந்த ஆரியர்கள் 2 மூங்கிலை கட்டி அதில் ஒரு கயிறை கட்டி மூங்கிலை 2 பக்கம் நட்டு அதில் கயிற்றை கட்டி அந்த கயிற்றுல ஒருத்தர் ஏறிட்டு நடந்து போவாங்க, சர்க்கஸ் பண்ணுவாங்க. நம்மளும் பார்த்துருக்கோம், கிராமப்புறங்கள்லாம் பார்ப்போம். திடீர்னு கயிற்றுட்டோம்னா 10 பேரை கூட வச்சு அதுக்கு இடையில் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. மகாநதியா கமல்ஹாசன் படத்தில் கலைக்கூத்து ஆடும்போது இந்த கலைக்கூத்து காட்சி கடந்து பார்க்குறதுக்கு திரைப்படம் தானே இப்போ நமக்குள்ள இலக்கியமே. அதனால் நான் பல நேரங்களில் திரைப்படத்தை சொல்லுவேன். ஏன்னா திரைப்படத்தை விட மிகச்சிறந்த இலக்கியமாக நாடகம் இருந்துச்சு. அதை வந்து இப்போ செல்லுலாயில் மாற்றிட்டாங்க, இப்போ டிஜிட்டலாக மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த நாடகம் என்கிற கலையினுடைய அடையாளம் திரைப்படம் தான். அதனால் சொல்லும்போது திரைப்படம் வரதான் செய்யும். கலைக்கூத்தாடுறவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி விஷயம் கிட்ட வைக்கிறான்ல, அங்கேருந்து குதிக்க வைப்பான், தாண்ட வைப்பான், அதுக்குள்ளே வளைய வைப்பான், எல்லாம் செய்வான். இப்படி கயிற்றை கட்டி அந்த கயிற்று மேலே நடந்து ஆடுகிறார்களே, அந்த ஆட்டம் அவங்க பிழப்புக்காக நடத்துகிறாங்க. இவங்க தங்களுடைய வாழ்க்கையை தேடி போய்கிட்டு இருக்கவங்க. இவங்க போகக்கூடிய காட்சி எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் அந்த காட்சியை பாருங்கள். இந்த ட்ரெஜெக்டரி ஆங்கிளில் அந்த ஓர இருக்கக்கூடிய அந்த மலை பாறை வழியாக இவங்க நடந்து போகிறாங்க. இந்த 2 பேரும் இவங்க 2 பேரும் போகிறதுக்கு பின்னணியாக காட்டக்கூடிய அந்த ஓசை எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆரியர்கள் கயிறாடும் போது அவங்க அந்த பறையை முழக்குவாங்களே, அது மாதிரி முழங்குதுன்னு சொல்லும்போது குறியீடாக நம்மால் என்ன சொல்கிறான், அவங்க தேடி போகிற வாழ்க்கைங்கிறது சாதாரணமானதல்ல. இந்த வாழ்க்கைங்கிறது கயிறு கட்டி அதில் ரொம்ப கவனத்தோடு ஆட வேண்டிய ஒரு வாழ்க்கை. சிறு பிள்ளைங்க இதுகளுக்கு வாழ்க்கையினுடைய இது தெரியலை. உண்மையான வாழ்க்கைங்கிறதுனுடைய சீரியஸ்னஸ் தான் நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறீங்கள்ல, அதனுடைய அந்த
ஆழமான அர்த்தம் அவங்களுக்கு புரியலை. அந்த ஆரியர்கள் ஆடுகின்ற அந்த ஆட்டத்தை போல இவங்க போகக்கூடிய காட்சியில் வாகை வெண்ணற்று ஒலிக்கும் போது இந்த காட்சியை பார்த்தா எங்களுக்கு அதுதான் நினைவுக்கு வருது. எனவே இது சாதாரண நிகழ்வல்ல. இந்த பொண்ணை இவன் கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது இது ஒரு வாழ்க்கையை தேடி போகக்கூடிய ஒரு பெரிய உயிருக்கான போராட்டங்கிறது மாதிரி இந்த காட்சியை காட்டுறான் அந்த ஆள். அதனால் பதுமன்னு பேர் இருக்கும், பெரும் பதுமன், நல்ல பெரிய கவிஞன்டா அப்படின்னு பேர் வச்சுருக்கான் இல்லையா. இப்போ பாருங்க, வில் அது அவனுடைய வீரத்தை காட்டுவது, அவனுடைய தொழில் திறமையை காட்டுவது. வில்லோன் இது ஒரு குறியீடு தானே. அவன் காலில் கடல் போட்டிருக்கான், இது அவனுடைய ஆற்றலையும் ஆண்மையும் பொருளீட்டுகின்ற திறமையும் காட்டுது. காலில் கடல் இருக்கு. அதுக்கு கடல்னு பேர் வச்சதுக்கே ஒரு காரணம் என்னென்னா, ஒரு தடவை போட்டவன் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க மாட்டான். அது கழட்டி போட்டு அடுத்த பொற்களத்தில் போய் புதுசாக ஒன்று வாங்கி போடணும். அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கணும். அது கழன்று கொண்டே இருக்கக்கூடியது கடல், கழற்றப்பட வேண்டியது அப்பப்போ. ஒரு தடவை போட்டு நான் என்றைக்கோ வாங்கினேன். இப்போ சொல்லுவாங்க, இல்லை எங்கள் அப்பா எங்கள் அப்பா ஆணையர்னா எனக்கு பின்னால் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொன்னானா. அது மாதிரி எங்கள் பாரம்பரியமே பெரிய பாரம்பரியம் இன்னைக்கு சொல்கிறாங்க. இல்லை, நீயா ஒரு சாதனை பண்ணுப்பா. அப்படி சாதனை பண்ணக்கூடிய ஒரு பையனை தான் இந்த பொண்ணு கூப்பிட்டுட்டு போகிறா. இந்த பொண்ணும் இன்னும் திருமணமாகாதவன். அவன் காலில் அந்த சிலம்பு இருக்கிறது. இவங்க நல்லவர்கள். இவங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மிகவும் நுண்மையாக மிகவும் கவனத்தோடு வாழ வேண்டிய வாழ்க்கைங்கிறதுனால கையத்தில் நடக்கிற நடைமாறிமா இது இப்படி போகிறவங்க இது அப்படின்னு பார்த்தவங்க, யார்ப்பா அவங்க நல்லவங்க, நல்லா வாழட்டும், நீ நல்லா இருப்ப அப்படின்னு மனசுக்குள்ளே வாழ்த்துறாங்க இல்லையா, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு துறை விளக்கம் எழுதும்போது இது செவிலி தாய் கேட்டா, என் பிள்ளை எப்படி போச்சே பார்த்தீங்களா, அதான் பாருங்க அது போகிறாங்க அப்படின்னு காட்டின பாட்டுன்னு சொன்னாலும் சொல்லலாம். நம்முடைய உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலையை துறை விளக்கத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். செவிலி தாய்க்கு அவங்க சொன்னதுன்னு சொல்லலாம். அவங்களே பார்த்து இப்படி யாரா இவங்க அப்படின்னு அவங்களா தங்களுக்கு தாங்களே வியந்து சொல்லிக்கிட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் கவிதைங்கிறது ரொம்ப நுணுக்கமான ஒன்று. இதை சொல்லி முடிக்க போகிறேன். இன்றைக்கி என்னுடைய பாடம் இன்றைக்கி முடிக்க போகிறேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இன்னொரு நாளைக்கு நான் இந்த தந்திருக்கக்கூடிய பாட்டுக்கள்லாம் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் முடிக்கிறேன். என்னென்னா, கவிதைங்கிறது நிகழ்வு. இந்த நிகழ்வுங்கிறது எதை என்ன செய்யும்? ஒன்று இடம், இன்னொன்று காலம். நாடகம். அதனால் நாடக வழக்குன்னு அந்த இலக்கண ஆசிரியர் சொல்கிறான். உலகியல் வழக்கு, நாடக வழக்கு. நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலன் நெறி விளக்கம் தானே இலக்கணம். இதில் இந்த நாடக வழக்குங்கிறது என்ன, நாடகங்கிறது என்ன, நாடகத்துக்கு என்ன முதல்ல அடிப்படை தேவை? காலம், இடம், நிகழ்ச்சி, ஒழுக்கம் தானே. இந்த மூணையும் நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடுற ஒரு கருவியை வச்சு பாருங்கள். கலைடாஸ்கோப். இந்த கலைடாஸ்கோப்பில் 3 கண்ணாடி, செவ்வகமாக வெட்டப்பட்ட 3 கண்ணாடி, ஒன்றுக்கு ஒன்று பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி. இந்த கண்ணாடியை 3ஐயும் இப்படி அடுக்கிட்டு அதை ஒரு அழகான வண்ணத்தாளில் பொதிஞ்சு, அந்த பக்கம் ஒரு கண்ணாடி கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு இடையில் உடைந்து போன வளையல் துண்டு, அந்த காலத்தில் அதுதான் பல வண்ணங்களில் கிடைக்குங்கிறதுனால நான் விளையாடின கலைடாஸ்கோப்பில் உடைந்து போன கண்ணாடி துண்டுகள் தான் இருந்துச்சு, வளையல் துண்டு. இப்போ அதுக்கு பதிலாக இந்த நெகிழி இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டிக் இதில் பல வண்ணங்கள் உள்ள இதை நீளமாக குங்குமப்பூ மாதிரி வடிவத்தில் வெட்டி அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கான். இப்போ இந்த கலைடாஸ்கோப்பை இப்படி அமைச்சதுக்கு பிறகு என்னென்ன இருக்குது? காலம், இடம், நிகழ்வு என்கின்ற ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன? நடைமுறை வாழ்க்கை இல்லையா. இந்த 3ம் சேர்ந்த இந்த நாடகத்தில் அது உடைஞ்சு போன கண்ணாடி துண்டு போன்றது தான் சொற்கள். ஆனால் இந்த ஒவ்வொரு சொல்லும் பெரிய கவிதை கொண்டதுன்னு நம்ம விளக்கம் சொல்லியிருக்கோம். அது இருக்கட்டும். இந்த சொல்ல கவிஞன் எடுத்து போடுறான், அதுக்குள்ளே போட்டுட்டு அவன் மாடு கொடுத்துட்டு போயிட்டான் நம்ம கையில். நம்ம இப்படி வச்சு பார்த்தோம், ஒரு வட்டம் ஒரு வகையான பூ தெரியுது. கொஞ்சம் அதை அப்படி கலைச்சி பார்த்தோம்னா இன்னொரு பூ தெரியுது.
இன்னும் கொஞ்சம் ஆட்டி பார்த்தோம்னா இன்னொரு பூ தெரியுது. நீங்கள் கலைடாஸ்கோப்பில் விளையாடினவங்க பல பேர் இருந்திருப்பீங்க. அது கலைடாஸ்கோப். அது கலைக்க கலைங்கிறது பல வடிவங்களை தர்றது மாதிரி. ஒரு பாட்டை, இந்த பாட்டை நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு சொன்னேன்னா வேறு மாதிரி சொல்லுவேன், வேறு வண்ணம் வேறு வடிவம் சொல்லும். அப்படி கலைடாஸ்கோப்பு தான் ஒரு கவிதைங்கிறது. அந்த நாடகம் நாள்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் நீங்கள் திருப்புகின்ற ஒவ்வொரு கோணத்துக்கும் ஒவ்வொரு காட்சியை காட்டி கொண்டிருக்கோம். இதுதான் இலக்கியம், இதுதான் கலை. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நாடகங்களாக, நாடகம் மேடையில் ஏறி நடிக்கக்கூடியது மட்டும்தான் நாடகம் இல்லை, நாடகங்களாக சொல்லி வச்சுருக்காங்க. சொல்லால் இதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் நாம் நன்றாக படிக்க வேண்டும். ஆழ்ந்து கற்க புதுசாக தகவல்கள்லாம் நமக்கு தந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுரங்கம் தான் இலக்கியம். அதில் குறுந்தொகை ஒரு தனிச்சிறப்பு. அதுக்கு என்னன்னு சொன்னால் அதில் தேவையில்லாத எந்த சொல்லுமே இருக்காது. அதனால் அது வளையல் துண்டு தான், உடஞ்சி போனது தான். கவிஞர் அறிவுமதி ஒரு ஹைக்கூ பாட்டு எழுதியிருப்பார். உடைந்த வளையல் துண்டு அமைதியான குளம் போட்டேன், முழு வளையல்களாக கிடைத்தன. பாட்டு வரி எனக்கு மறந்து வச்சு. உடைந்த வளையல் துண்டு அமைதியான குளம் போட்டேன், எத்தனை வளையல்கள். அப்படி உடைஞ்ச கண்ணாடி வளையலாக மாறும். இதுதான் இலக்கியம். நீங்கள் தொடர்ந்து கற்க வேண்டும், தொடர்ந்து இந்த மாதிரி வகுப்புகளுக்கு வர வேண்டும். இப்படி நிறையா பேர் வந்து நாங்கள்லாம் அறுப்போம், நீங்கள் அந்த அறுவையெல்லாம் பொறுத்துக்கிறணும். நான் என் முதல் வகுப்பில் என்னை கொண்டு ஆசிரியர், எங்கள் பேராசிரியர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்னை அறிமுகப்படுத்தி ஒரு வகுப்பில் விட்டு வந்தார். நான் பாடம் நடத்தி முடிச்சுட்டு படியை விட்டு இறங்கும்போது, அந்த மேடையை விட்டு இறங்கும்போது, ஐயா நன்றி அப்படின்னாங்க. நான் திரும்பி வந்து இதோட விட்டதுக்கு நன்றியா அல்லது பாடம் நடத்துனதுக்கு நன்றியான்னு கேட்டேன். எல்லாம் சிரிச்சாங்க. அதுதான் எனக்கு நினைவு வருகிறது. உங்கள் அனைவருக்கும் பொறுமையாக கேட்டதற்காக நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு தந்த என் சகோதரிக்கு நன்றி. நான் ரொம்பவும் இயக்கம் குன்றி வீட்டிலேயே கிடந்தேன். என்னை மறுபடியும் நீ வந்து இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு அவரை என்னுடைய பேராசிரியர் தான் சொல்லணும். என் கூட படித்தவன், என் கூட வளர்ந்தவன், ஒரே அறைக்குள்ளே கிடந்து முட்டி மும்மதிட்டு கிடந்தவங்க. அவன் இப்போ எவ்வளவோ சாதனைகள் பண்ணியிருக்கான். அந்த சாதனைகளை எல்லாம் இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய காலம் இன்னும் எவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியல. பேராசிரியர் சுதந்திரமுத்து நாளைக்கு உங்களுக்கு பாடம் நடத்த போகிறாரு. அவருக்கு தனிப்பட்ட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதுக்கு மேலே எங்கேயும் வெளியே வர முடியாது, நடக்க முடியாது, போய் உட்கார இடத்துல மயங்கி விழுந்துடணும், இப்படியெல்லாம் பயந்துட்டு நான் வெளியே வராமல் இருந்தேன். இப்போ கூட நான் எந்திரிக்கும் போது ஒருவேளை தடுமாற்றம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம், அது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஸ்பான்லிட்டிஸ் என்கின்ற அந்த தொல்லை நிறைய எனக்கு இருக்குது. அப்படி இருந்தும் என்னை வந்து இதுக்குள்ளே இறக்கி விட்டுருக்காரு. எனக்கே இப்போ ஆர்வம் வந்துருச்சு, மறுபடியும் வந்து உங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லணும் அப்படின்னு. கேட்குறதுக்கு ஆள் கிடைக்கணும்ல, அதே முக்கியமான விஷயம். மிக்க நன்றி. நன்றி ஐயா. இன்றைய குறுந்தொகை தொடைப்பயிற்சி வகுப்பில் சிறப்பாக உரை நிகழ்த்திய ஐயா முனைவர் நைசாம் முகமது இக்பால் அவர்களுக்கு எங்களது நூலகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த பயிற்சி வகுப்பில் பங்கு கொண்டு சிறப்பிக்கும் வாசகர்களுக்கும் நூலக நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் நாளைய பயிற்சி வகுப்பில் முனைவர் சுதந்திரமுத்து ஐயா அவர்களின் சிறப்புரையில் இதே இடத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.